ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பாரதி, நான் சொன்னேன்ல, ரவி எப்போ பார்த்தாலும் என் பாவாடை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான். பாரதி, நான் சொல்கிற எதுவுமே பேச மாட்டேங்கிற. நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் உட்காருங்க. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? உட்காரு. நான் சொல்லிட்டே இருக்கேன், உட்காராம நின்னுட்டே இருக்க. உட்காருடி. உனக்கு என்னடி பிரச்சனை? டீச்சர், ரவி என் ஃப்ரெண்டு கவிதாவோட பாவடைய பிடிச்சு பிடிச்சு இழுத்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கேன். நேத்து தான் அவனை வான் பண்ணல, அப்புறம் என்ன உனக்கு? அவனை முட்டி போட வைங்க. இந்த பாரு, நான் டீச்சரா நீ டீச்சரா? முதல்ல உட்காரு. அவன் முட்டி போட்டாதான் நான் உட்காருவேன். என்ன சொல்லிட்டே இருக்க, கேட்க மாட்டேங்கிற? வெச்சனா பாரு. அவன் தப்பு பண்ண அவனை விட்டுட்டு என்னைய அடிக்க வரீங்க? என்ன சார் விளையாடுறீங்களா? குழந்தை கையில் கன்று கொடுத்துருக்கீங்க. கன்று சார். புரியுது, நான் கவனிக்கல சார். அவளே சாரி சார். திருப்பி திருப்பி இதே பேசிட்டுக்காதீங்க. உங்கள் பொண்ணுக்கு ஏன் சார் இவ்வளோ கோவம் வருது? இங்கே ஏதாவது ஏடா கூடமா இருந்தால் யார் சார் பதில் சொல்கிறது? சாரி சார். சார், என்னால் எதுவும் செய்ய முடியாது சார். டிசி கொடுத்துட்றேன், வேறு ஸ்கூல் பார்த்துக்குங்க சார். சார் ப்ளீஸ். பாரதி, என்னப்பா டிசி கொடுத்துட்டாங்களா? சரி வா போலாம். நல்ல அப்பா நல்ல பொண்ணு. இந்த வயசுலயே துப்பாக்கி எடுக்குது. இன்னும் பெருசாச்சுன்னா என்னென்ன செய்யுமோ இது. சொல்லுப்பா. உனக்கு ஏன்டா இவ்வளோ கோவம் வருது? எனக்கு கோவலாம் இல்லையே. பாரு, ஜாலியா பால்கோவா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிடா, நீ படிச்சு பெரியவள என்ன வேலைக்கு போற? அப்பா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் போலீஸ் தான்ப்பா ஆக போறேன். போலீஸ் ஆயிட்டு தப்பு பண்றவங்க எல்லாரையும் சும்மா டிஷ்யூ 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 டிஷ்யூன்னு சுடுவேன்ப்பா. தப்பு பண்றவங்க எல்லாரையும் சுட்டுடுவேன்ப்பா. என்னப்பா?
ஒன்றும் இல்லைடா, அப்பா ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. அது நீ ஏன் போலீஸ் வேலைக்கு போகாமல் வேறு வேலைக்கு போகக்கூடாது? ஐயய்ய, நான் போலீஸ் தான். போலீஸ் ஆகி தப்பு பண்ணவங்களாம் தண்டிக்க போறியா? ஆமாப்பா, உன்னை விட பெரிய போலீஸ் அவன். கெத்தா பெரிய போலீஸ் அவன். பாரதி, உனக்கு சாந்தி டீச்சர் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அவங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுப்பாங்க. யார் நல்லது பண்ணாலும் உடனே பாராட்டுவாங்க. என்ன கூட நிறைய வாட்டி பாராட்டியிருக்காங்க. தப்பு பண்ணப்போ திட்டவும் செஞ்சிருக்காங்க. அப்ப தப்பு பண்றவங்கள தண்டிக்கிறவங்க தான் போலீஸ். தப்பே பண்ணாதவங்கள உருவாக்குறவங்க தான் டீச்சர். நீ ஏன் டீச்சர் ஆகக்கூடாது? ஐயய்ய, அதெல்லாம் முடியாது. நான் தான் சொன்னல, நான் போலீஸ் தான், போலீஸ் தான், போலீஸ் தான். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? இங்க எவனும் 5-10 கூட எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அரசியல்வாதி 1000 கோடி மாத்துவான். கருத்து சொல்றியா? சொசைட்டிக்கா எனக்கா? சாரிப்பா. எத்தனை வருஷத்துக்கு தான் உன் பொண்ணு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க போறா? என் பொண்ணை பற்றி தான் உனக்கு தெரியுமில்ல, சும்மாறா. காலையில் முகத்தை பார்த்தா தான் எனக்கு பொழுதே விடிஞ்ச மாதிரி இருக்கு. நீயும் விஸ்வாமித்திரர் மாதிரி விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கியே. டேய், அது விக்ரமாதித்தன்டா. பாரதி, கிலா எந்திரிக்கிறீங்களா? டைம் ஆச்சு. குளிடா, போ. சாப்பிட்டீங்களா? தோசை. நீங்க சாப்பிட்டீங்களா? இப்போ என் பொண்ணு என்ன செய்ய போற பாரு. குப்பையை எடுத்து உள்ள போட பாப்பா. நேரா தாம்பரம் போவோம், அப்படியே அங்கிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போவோம். ஜாலியா சுத்திட்டு வருவோம். என்ன சொல்ல போற பாரு. ஃப்ரீ பஸ் தானே. அம்மா, இவங்களாம் துப்பா கெட்டு சுட்டணும் இல்லம்மா? வா. போதுமா? குடும்பமே இப்படித்தான் போல இருக்கு. வணக்கம் அன்பான தொகுதி மக்களே, தேர்தல் தேதி இன்னும் உறுதியாக அறிவிக்கப்படவே இல்லை. ஆனாலும் உங்கள் இல்லம் தேடி அண்ணன் ஆளவந்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்க தாய்மார்களே, இந்த முறையும் அண்ணனுக்கு கரண்டி சின்னத்தில் வாக்குகளை அள்ளி குவிக்க வேண்டும் என தாத்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. மறந்து விடாதீர்கள், மறந்து விழுந்து விடாதீர்கள். ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக செஞ்சுட்டல? இல்லா செஞ்சுட்டல? செஞ்சிட்டம்மா, நம்ப மாட்டியா? போய் தானே சொல்கிறேன். அப்புறமா கரெக்டாக கண்டுபிடிச்ச? அப்போ செய்யல. குட் மார்னிங் மிஸ். கேட்கல. குட் மார்னிங் மிஸ். கேட்கலடா. குட் மார்னிங் மிஸ். ஹோம்ஒர்க் பண்ணியா? பண்ணிட்டேன் மிஸ். சரி போ போ வா. மிஸ், கேட்கலன்றீங்க. ஒரு நல்ல ENT டாக்டரை
போய் பார்க்க வேண்டியது. வர வர வாய் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்ல டீச்சர் வராங்க. இல்ல எங்க அம்மா தான் வராங்க. இல்ல டீச்சர் தான் வராங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் கிளாஸ். Say in English. Sit down. யாரெல்லாம் ஹோம்வொர்க் பண்ணல? சார் மட்டும்தானா, வேற யாரும் இருக்கீங்களா? இங்க வா. ஏ ரவி மாட்டாண்டி. தப்பு பண்ணா அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சார் மாதிரி தப்பை ஒத்துக்கிட்டாதான் அதை திருத்திக்க முடியும். ஆனா செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுத்துடலாமா? குட்டி குட்டி கனவுகளை வானம் தாண்டி விதைக்கணுண்டா. சுட்டி சுட்டி குறும்புகளை வாழ்வில் தாண்டி ஜெயிக்கணுண்டா. துள்ளியோடும் மனப்போல துன்பங்கள் தாண்டி வாழ்ந்திருப்போம். புத்தம் புது மேகம் போல போகாத இடமெல்லாம் போய் வருவோம். எதிர்காத்தோடு சுத்தம் காத்தாடி போல நிக்காம நீ ஓடிடு. चलियो जिमखाना जिला मेला डंटाना केलनी एकाना सलाम अलैकुम. चलियो जिमखाना जिला मेला डंटाना केलनी एकाना सलाम अलैकुम. हसो मजा सीने नम्मिटा मेला डाने है इट दिको एंगा सटाता. हसो मजा सीने नम्मिटा मेला डाने क्या रे सेटिंगा सेदर बिटू पो ஒன்னா பதற விட்டு போ. चलियो जिमखाना जिला मेला डंटाना केलनी एकाना सलाम अलैकुम. சொன்னா போது காலு அடுத்தானா. உங்க அக்கா போற எழுத அட வேணும் 100 பேனா. குட்டி குட்டி தேவதைங்க கொட்டமா தாங்கலைங்க. சைட்டைக்கெல்லாம் போட்டு போட தேவையில்லைங்க. பச்சை பச்சை கலரு தான் வஞ்சு மிட்டாய் மனசுதான் தொல்லை குறைகளாம் இதான் நாங்க தானுங்க. சிட்டா சிட்டா குருவி நாங்க தாவியோடு வருவி மத்தளமா மனசுக்குள்ள சத்தம் கேக்குது. நாங்க சாயலாம் பரம்பரை எங்காட்டம் பாட்டால பர புதுவத்தி சூடி வக பண்ணாங்க. சோ மஜா சீனே நம்மிட்ட மேல டானே யாரே செட்டிங்க செதற விட்டுவோம் ஒன்னா பதற விட்டுவோம். चलियो जिमखाना जिला मेला डंटाना केलनी एकाना सलाम अलैकुम. चलियो जिमखाना जिला मेला डंटाना केलनी एकाना सलाम अलैकुम. பேச்சு கேட்டு நடக்கணும். நட்புக்கு இலக்கணமா நாம தானே இருக்கணும். கல்வி தந்தவர கடவுளாக மதிக்கணும். அப்துல் கலாம்
அக்காவுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவர் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பாரு. மா எங்கம்மா போற? ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன்டா. அப்பா வந்துடுவார், நீ விளையாடு. பிரகாஷ் கார்மெண்ட் ஃபேக்டரியில் வேலை செய்த புவனா மீது அவரது முதலாளி பிரகாஷ் தொடர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். 5/4/2021 அன்று பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார் மை லார்ட். அப்ஜெக்ஷன் மை லார்ட். அவர் ஒரு முதலாளி. அவர் சட்ட ரீதியாக மிரட்ட புவனாவும் அவர் சேர்ந்தவங்க முயற்சி பண்றாங்க. நான் வேணா கேஸை வாபஸ் வாங்கிட்டுமாக்கா? வாங்கிடு. அக்கா ப்ளீஸ்க்கா கோச்சிக்காதீங்க. ஒன்றை மிரட்டுறவங்க தான் என்னையும் மிரட்டுறாங்க. எனக்கு மிட் நைட்டில் கூட ஃபோன் கால்ஸ் வருது, அதுவும் 1 மணிக்கு கூட, தெரியுமா? இன்னொரு விஷயம், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும், அதானே நீதி. அதுக்கு தானே போராடுறோம். அப்புறம் என்ன? அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், ரொம்ப முக்கியமானதுக்கா. இல்ல யார் ஃபோன் இது? பா உன் ஃபோன் கொடுப்பா. எதுக்கு? பா உன் ஜிபே பின் நம்பர் சொல்லுப்பா. 1155. இப்போ எதுக்கு அதெல்லாம்? டேய் யாரு ஜிபே பண்ணிட்டு இருக்க? அப்பா அம்மாவும் நீ வந்து பிக்கப் பண்ணு சொல்லிட்டு போயிடுறாங்க, நீயும் லேட்டா வந்து பிக்கப் பண்ற. எனக்கு போர் அடிக்கும்ல, அதான் வாட்ச்மேன் அங்கிள் ஃபோன் வாங்கி ஆன்லைன்ல கேம் விளையாடிட்டு இருந்தேன். அவர் ஃபோன்ல நெட் தீர்ந்து போயிடுச்சு, அதான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 60-70 பேர் டிரைவரா வேலை செய்றாங்க. ஆனா என்ன டிரைவரா நீயும் அம்மாவும் தான் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. போய் கொடுத்துட்டு வா. அக்கா நான் சொன்னேன்ல, சந்தோஷ். வணக்கம். வணக்கம்க்கா. உட்காருங்க. ஹலோ சார், நான் பிரகாஷோட மச்சான் சவுந்தர் பேசுகிறேன். புவனா பொண்ணு காபி ஷாப்ல இருக்கா, கூட பாரதி டீச்சரும் இருக்கு. என்ன என் ஸ்டைலில் டீச்சரை முடிச்சு விட்டுட்டுமா? யோ மென்டலா நீயே அந்த பொம்பளை சாதாரண ஸ்கூல் டீச்சரா மட்டும் நினைச்சிட்டியா? இந்த மாதிரி பல கேஸ்ல அது இன்வால்வ் ஆயிருக்கு. நீ அந்த பொம்பளை மேல தூசுகளை காரணமா இருந்தா கூட உன் மச்சான் ஜென்மத்துக்கு கம்பி தான் என்னனோ. நான் இவளை 2 வருஷமாக லவ் பண்ணுறேன். பிரகாஷ் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுலேருந்தே தெரியும் இவளை. பட் எத்தனை வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் இவ ஒத்துக்கிட்டதே இல்லை. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் இவளை பார்க்க போனேன், பட் யாருமே பார்க்க விடல. ஒரு 1 வீக் முன்னாடி தான் இவ கால் பண்ணியிருந்தா. கால் பண்ணி உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். ஸோ 2 பேரும் போயிட்டு கோயிலில் பார்த்து எல்லா விஷயத்தையும் மனசை விட்டு பேசிகிட்டு இருந்தோம். இவகிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன்க்கா, இப்போவும் சொல்கிறேன், இவ தான் என்னோடய லைஃப் பார்ட்னர். தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிறத விட தப்பே பண்ணாதவங்கள உருவாக்கத்தான் இந்த டீச்சர் வேலைக்கே வந்தேன். உன்னை பாராட்டுறதுக்கு முன்னாடி உன்னோட பேரண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் நான் பாராட்டியே ஆகணும். எல்லா ஆம்பளைங்களும் ஒன்றை மாதிரியே இருந்துட்டா நாங்களாம் போராட வேண்டிய அவசியமே இல்லை. மனசாட்சிக்கு பயப்பட வந்தாக்கா இங்கே தப்பு செய்கிறான். ஆனால் என் போன மேலே கை வச்சவனை ஒன்றுவோ ஒருத்து சித்திரவதை. இப்போ தானே நல்லவன்னு சொன்னேன். பணத்தை திருடுறவனோட ரொம்ப கொடூரமானவன் யாருன்னு தெரியுமா? அடுத்தவங்க அனுமதி இல்லாமல் அவங்க சுகத்தை திருடணும்னு நினைக்கிறவன். அதை இந்த சொசைட்டி உணர்ற வரைக்கும் நம்ம போராடித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. கோர்ட் ஹியரிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்கக்கா. ஏய் உங்க அம்மா வராங்க. இல்ல உங்க பொண்ணு வராங்க தாத்தா. தாத்தா அம்மா ஏன் உங்க கூட பேசவே மாட்டாங்க? அது பெரிய கதைடா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. மா என்னடா அவ எங்க போயிட்டு வரா தெரியுமா? இப்பதானே வந்தா, கேட்டா சொல்ல போறா. கம்மன் இருடா, அவங்க அப்பா வெளிய இருக்காரு. இப்பதானே வந்திருக்கேன், 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் பாத்துக்கிறேன், போமா. நீ என்ன பண்ணுவ? சொசைட்டில யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் காப்பி பண்ணி போடுறதோடு நின்றுப்ப. நின்றுக்குவோம். ஆனால் பாரதி ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கி போராடுறா. அதான் என் மருமக. பெருமைப்படு. என்ன பெருமைப்படுறது? போராடிட்டு இருக்கேன். யாரோட தலையில தூக்கி போட்டு போக வேண்டியது தானே? குடும்பம்னு ஒரு நினைப்பே இல்லாம
எப்ப பாரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியது. எங்கேயோ எவ்வளோக்கோ பிரச்சனை, இவளுக்கு என்ன? சலோ எல்லாம் ஞாபகமா எடுத்துக்கிட்டியா? சரி போய் உட்கார். மறந்துட்ட. என்ன மறந்த? ரிப்போர்ட் கார்டு. சரி விடுடா. பாய். நாளைக்கு பாத்துக்கலாம். சரியா? எங்க திவ்யாம்ச பத்தி தெரியாதாமா? திட்டுவாங்கம்மா. சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹலோ. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளை காணுமே. அந்த டீப்பு அங்கிள் என்ன லிப்ட்ல பேட்டச் பண்ணாருமா. சமுத்தா. அந்த டீப்பு அங்கிள் தான்மா டர்ட் மீமா. ரொம்ப வலிக்குதுமா. டேய் நாயே, பச்சை குழந்தைய நாசம் பண்ணி வச்சிருக்கேன். உன்னை பெத்தவள ஒரு பொண்ணு தானே, இத்தனை பேர் பாக்குறாங்களே, உனக்கு அசிங்கமா இல்ல? உன்னை எல்லாம் நடு ரோட்ல நாயை சொல்ற மாதிரி சொல்றா. அப்பதான் எல்லாருக்கும் ஒரு பயம். வணக்கம். தலைப்புச் செய்திகள். சென்னை ஆலப்பாக்கம் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை சுமார் 10 வயது மதிக்கத்தக்க பள்ளிச் சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொடூர சம்பவத்தில் அச்சிறுமியின் உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. விவரமறிந்த காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று குற்றவாளியை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர். இந்த பாதகச் செயலை செய்தவர் அதே குடியிருப்பில் வசித்து வந்த ஒரு பிரபல தொழிலதிபர் என்றும் தெரிய வந்துள்ளது. அன்பே. மா சொல்லுமா. பாரதி ஃபோன் போட்டியா? நியூஸ் பாத்தியா? என்னம்மா என்னாச்சு? எனக்கு ஒரே பதட்டமா இருக்குடா. மா நீ பதட்டமாகாதம்மா, நான் பார்த்துக்கிறேருமா. பள்ளி சீருடையிலேயே சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டுள்ளது அங்குள்ள குடியிருப்பு வாசிகளை பதைபதைக்க வைத்துள்ளதாக. அவ ஸ்கூலுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரியா? சரிம்மா. சீக்கிரமா போடா, பயமா இருக்கு. நான் பார்த்துக்கிறேன், நீ வைய. பாதிக்கப்பட்டிருக்கும் சிறுமி அனுமதிக்கப்பட்டிருக்கும் தனி நீதியாளர் சரவணன் சிறுமி பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆலப்பாக்கம் போகும். வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படி அக்கா, எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணுறது? ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டியா? இல்லைக்கா, சாரி, மொபைல் சைலண்டில் இருந்துச்சு. ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், கிளம்பி வா. சரிக்கா. மேடம், நீங்கள் ப்ரெஸ்ஸா? இல்லை. போங்க சார். ப்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை இல்லையா? மேடம் மேடம் இல்லைங்க, அங்கெல்லாம் யாரும் போகக்கூடாது. ஏன்? அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன வேணும்? அம்மா. அம்மாவா? சார், நீங்கள் அட்வொகேட் போங்க.
அவங்க தானே அம்மா மேடம் மேடம் விடுங்க மேடம். அக்கா நீ போ, நான் வரேன். பாரதி ஸ்கூல் டீச்சர். குழந்தை எப்படி இருக்கா? எனக்கும் இதே வயசுல ஒரு குழந்தை இருக்கா. பாரத் என் தம்பி லாயரா இருக்காரு. சிஸ்டர், கம்ப்ளைண்ட் எதுவும் ரேஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த மிருகம் தப்பிச்சிடக்கூடாது. நீங்க கொடுக்க போற கம்ப்ளைண்ட் தான் அவனை பனிஷ் பண்ண போற முதல் ஆயுதம். சிஸ்டர், நான் சொல்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. அவங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் எதுவும் பண்ண முடியாது. நீ எப்போ எழுதிட்டு வா. சரிக்கா. டிலேட் எஃப்ஐஆரும் இந்த மாதிரி கேஸில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறது தான் அந்த மாதிரி அயோக்கியனுக்கு சாதகமாயிரும். குழந்தைய ஜிஹெச்சுக்கு மாற்றிடலாம். நீங்கள் மனசை தளர விடாதீங்க. யார் உங்க கூட இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, நான் இருப்பேன். உயிரே போனாலும் நான் நிற்பேன். சிஸ்டர், இதை மாடலை வச்சுக்கிட்டு எந்த டைம் என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக எழுதி சைன் பண்ணுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அந்த D4 அங்கிள் என்ன லிஃப்ட்ல பேட் டச் பண்ணாருமா. என்னாச்சு? என்னாச்சு? என் ஸ்கர்ட் பட்டன என்னாச்சு? என் ஸ்கர்ட் பட்டன அந்த அங்கிள் ரொம்ப டர்ட்டிமா. எனக்கு வலிக்குதுமா. நான் வேணா கேஸை வாபஸ் வாங்கிட்டுமாக்கா? அவனுக்கு ஒன்று பாரதி. அந்த அங்கிள் ரொம்ப டர்ட்டிமா. எனக்கு வலிக்குதுமா. என்ன சார் நீங்க போய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு நிமிஷத்தை பாருங்க. என்ன பண்ணலாம் சார்? டக்குன்னு நீங்கள் கேட்ட உடனே
என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல சார். பாரதி இன்னும் உங்கள் கூட பேசுறது இல்லையா? 16 வருஷம் ஆச்சுன்னா பாருங்களேன். ஏதோ அவங்க தீபாவளி பட்டாசு கடைக்கு லைசன்ஸ் கேட்குற மாதிரி சாதாரணமாக கன் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. படித்தேன் சார். சார், நான் டியூட்டியில் ஜாயின் பண்ண நாள்லேருந்து பார்த்த ஒரே சின்சியர் போலீஸ்மேன் நீங்கள் விஆர்எஸ் வாங்கினது கூட எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. நீங்களே சொல்லுங்கள், பாரதி கேட்டது சரியா? சார், அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா சரின்னு தானே சார் தோணுது. இப்போ என்ன பாரதிக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறீங்களா? பண்ணால் நல்லாயிருக்கும், பார்த்து செய்யுங்க சார். மேடம், அந்த அக்யூஸ்ட் இன்னும் ஸ்டேஷன் கொண்டு வரல. எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. எஃப்ஐஆர்லாம் போட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஆலப்பாக்கம் சைல்டு அபியூஸ் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்த ஆளுங்க. அதை கேட்கறதுக்கு நீங்க யாருமா? அக்யூஸ்ட் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கு சார். பதில் சொல்லித்தான் ஆகணும். கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அனுப்புறோம். போ பரத், வா போலாம். அந்த யோக்கியனை பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு கூண்டுல அடைக்கிற வரைக்கும் நடு ரோட்ல தர்ணா. நாம எங்க தர்ணா பண்ணணும்? இந்த கேஸ நாடு லைவ்ல பாத்துட்டு இருக்கு. இவர் எஃப்ஐஆர் போடலனா இவர் தான் வேலையை விட்டு வெளியே போய் தர்ணா பண்ணணும். என்னையவே வேலையை விட்டு ரோட்டு காமிச்சிருவே நீ. ஒரு நிமிஷம். ஒருமையில பேசுற உரிமையை உங்களுக்கு யாரும் தரல. தாமா, கை நீட்டி பேசுறவள வச்சுக்காத. இது என்ன உன் வீடு நினைச்சியா? போலீஸ் ஸ்டேஷன் பாத்துக்க. வாடா வெளிய. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியல உங்களுக்கு? ஹலோ. பாக்குறியா? கொஞ்சம் இருங்க. எப்படியாவது அந்த அக்யூஸ்டை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொண்டு ஒப்படைக்கிறோம். போயிட்டு வாங்க. அக்கா வாக்கா, சட்டத்தை வச்சு இவர் சட்டை உரிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். அவன் வர வரைக்கும் இங்க தான் இருப்போம். நீ ஸ்கூலுக்கு போக்கா. எல்லாம் போயிட்டு வாங்க. சார், ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? அது சின்ன பொண்ணு கேஸ் சார். நாளைக்கு ஏதாவது விபரீதமாகி போச்சுன்னா மொத்த பேர் உள்ள போகணும். R9 போலீஸ் ஸ்டேஷன். யோ, ஏசி பேசுறியா? சார் வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்கார் சார். போய் கூப்பிடியா? போயா. ஐயா, ஏசி சார் லைன்ல இருக்காரு. ஏயா நீ வேற. சார், உனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் பாரு. சார், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்போ போய் எப்படி சார் லைசன்ஸ்? யோ, எலெக்ஷன் டைம் தான்யா. அது எனக்கும் தெரியும். நான் தான் சொல்றேன்ல, முதல்ல பாரதி டீச்சர் கன் லைசன்ஸ் ஃபார்மாலிட்டிஸை முடிங்க. அது அஃபிஷியலா அன்அஃபிஷியலா நான் பார்த்துக்கிறேன். வெய்யா போன. ஓகே சார். ஒருமையில பேசுற உரிமையை உங்களுக்கு யாரும் தரல. ஹலோ, பாரதி தானே? ஆமாங்க. நீங்க? R9 ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். கன் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமா. என்கொயரி பண்ணோம். ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? இல்லை, இப்போ கொஞ்சம் கிளாஸ் இருக்கு. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடட்டுங்களா? ஓகே. ஹலோ, சொல்லுமா. ஈவினிங் பாப்பாவை பிக்கப் பண்ணிக்கோங்க. ஏன், நீ ஸ்கூல்ல தானே இருக்க? ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், அதான். ஏன், இன்னைக்கு என்ன பிரச்சனை? கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேங்க, அதான் வர சொல்லியிருக்காங்க. சரி, நான் அப்புறம் கூப்பிடட்டுமா? அன்பு. ஆமாம் சார், வாங்க உட்காருங்க சார். உங்கள் ஒய்ஃபு கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் என்கொயரிக்கு தான் வந்திருக்கேன். சார், பாரதி கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தா அவளை என்கொயரி பண்ணுங்க சார். என்ன ஏன் சார் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்னடா, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஹைவேல நின்னுட்டு இருக்கேன். காலையில இருந்து போன் அடிச்சிட்டு இருக்கேன் ஆபீஸ்க்கு. இந்த வாரம் அந்த வாரம்ன்றாங்க, யாருமே வர மாட்டாங்க. டேய் வெயிடா, நான் வரேன்டா. அப்பளம் எடுப்பா. இந்தாங்கம்மா. சொல்லன்பு. மா, உன் மருமக என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா. போலீஸ் என்ன தேடி இங்கே வந்திருக்கு. இதோ இரு, நான் பேசுகிறேன். இங்கேயும் வந்திருக்காங்க. அப்புறம் கூப்பிட்றேன்டா. சிவகாமி அம்மா, நீங்கள் தானம்மா? உங்கள் மருமகளுக்கும் உங்கள் மகனுக்கும் அடிக்கடி சண்டை வருமா? இல்லை உங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? கன் லைசன்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆத்திரத்தில் உங்களை சுட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பாரதி கன் லைசன்ஸ் கேட்கறது அவ உரிமை. அவ கோவப்படுவாளா சுடுவாளான்னு என்கிட்ட யார் சார் கேட்குறீங்க? இந்த சொசைட்டில ஒரு பொண்ணு நிம்மதியா வாழ கன் மட்டும் இல்ல, ஒரு மிலிட்டரியே வந்தாலும் பத்தாது சார். ஐயோ, லேட் ஆயிடுச்சு. மிலிட்டரிக்காரன். ஓ, நில்லையா சார், சொல்லுங்க சார். பாரதி டீச்சர் தெரியுமா உனக்கு? தெரியும் சார். அவங்க எப்படிப்பட்டவங்க? சார், தங்கம் சார், சொக்க தங்கம்.
உதவின்னு கேட்டால் ஓடி வந்து செய்வாங்க. தப்பு பண்ணீங்க, செத்தீங்க. எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? வெயிட் என்ன விஷயங்க? பழனின்றது நீங்கள் தானே? ஆமாம். பாரதி உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாம், என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான். அவங்கள பற்றி தான் விசாரிக்க வந்திருக்கோம். என்னங்க குழந்தைங்க அது, அதை பற்றி என்ன விசாரிக்க போறீங்க? கன் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க சார். அப்படியா? கொடுங்க, பாப்பா ரொம்ப சந்தோஷப்படும்ல. ஐயோ சார், கொடுத்துறாதீங்க சார். ஒரு நாள் கை தவறி குப்பையை கீழே போட்டேன் சார். சுற்றுவேன்னு சொன்னா உண்மையாலும் சுட்டாலும் சுற்றுவா சார். குப்பையை குப்பை தொட்டில தானே போடணும், அதுக்காக தானே வச்சிருக்காங்க. கன் லைசன்ஸ் எதுக்கு மேடம்? ஸ்கூலில் பசங்க ஏதாவது ராவடி பண்ணானுங்களா? அவங்கள மிரட்டணுமா? இல்லை பின்னாடி யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா? இந்த ஃபோனில் ஏதாவது தப்பு மெசேஜ் அனுப்புகிறாங்களா? இந்த சோசியல் மீடியாவில் முகத்தை மட்டும் வெட்டி வச்சு இந்த அசிங்கமான ஃபோட்டோவோட ஒட்டி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை உங்களை யாராவது கொல்லத்தான் முயற்சி பண்ணுறாங்களா? இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்க யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. அதுக்கு எனக்கு கன் வேணும். சரிதான். ஆனால் உங்கள் பாதுகாப்புக்கு மட்டும்தானே நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். மக்களை பாதுகாக்க தான் நாங்கள் போலீஸ் இருக்குமே மேடம். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இந்த பாம்பு கக்குமே நவரத்தனக்கல் அது இருக்கு. அந்த எலிசபெத் ராணி கொடுத்த மோதிரம், இந்த தேச்சா வருமே பூதம், அலாவுதீன் அற்புத விளக்கு, அப்படி ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் வேணா ஏற்பாடு பண்றேன். சார், ஒரு பொண்ணை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க நிறைய விதிமுறைகள் இருக்கு, அதை மீறி பேசாதீங்க. யோ, உன் சட்டத்தெல்லாம் கோர்ட்ல வச்சுக்க. இது ஏன் ஸ்டேஷன், இங்க நான் வச்சதுதான் சட்டம். நீங்க காலையில் நடந்து போ. காரில் பாட்டு கேட்டுட்ருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். துப்பாக்கி கையில் எடுத்து 2 தோட்டாவும் பையில் எடுத்து கொக்கு சூட போகும் வழிதான். தம்பி இல்ல, ஒரு டீ குடிக்க விட மாட்டியா? என்னடா ஏண்டா, நான் ஒரு டீ குடிச்சா உன் குலசாமி கோவிச்சுக்குமா? ஏண்டா என் பின்னாடியே திர்ற? தலைவா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தலைவா. என்னடா பார்த்து செய்ய சொல்ற? கண்டென்ட்னு ஏண்டா என் தலையா இருக்கிற? தலைவா உன நம்பி தான் தலைவா இருக்கேன், எப்படி ஏமாத்திரே தலைவா. டேய் சத்தியமா சொல்றேன், ஒரு கேஸ் கூட இல்ல, ஒரே ஒரு கேஸ். டீச்சர் கன்னுக்கு லைசன்ஸ் கேட்டு அப்ளை பண்ணிருக்கு. எது கன் லைசன்ஸுக்கா? அதுவும் ஸ்கூல் டீச்சரா? அதுதான் தலைவா கண்டென்ட்டே. எது இதுதான் கண்டென்ட்டா? மொத்த டீடைல்ஸும் வேணும். வெயிட் பண்றேன் ஏட்டையா, வெயிட்டாவும் தரேன். பேப்பரோட வர்றேன், நீ நோட்டோட ரெடியா இரு. ஓகே ஏட்டையா. பெட்டி கேஸ்ல இருந்து அட்டி கேஸ் வரைக்கும் ஒன்ன விட மாட்டான் போல் இருக்கு. சொல்லுங்க. முதல்ல தெருவில் இறங்கி கோஷம் போட்டீங்க, அந்த உருப்படாத லாயர் பாரத் அவன் கூட சேர்ந்து கோர்ட்டு ஸ்டேஷனுக்கு போனீங்க. இப்போ துப்பாக்கி ஒன்று நிற்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? கொலை பண்ண போறியா? இந்த நாட்டில் 60% பேர் கெட்டவன் தான். அவங்க எல்லாரையும் உன் துப்பாக்கியில் சுற்றுவியா? என்கிட்ட தான் பேச மாட்டேன், இந்த ஃபோன்லேயே பேச. சில நேரத்தில் நான் தனியாக பேசிட்டு இருக்கேன், எனக்கே நான் பைத்தியமோன்னு தோணுது. வீட்டில் போய் பேசலாம். வெளியில் பேசினா வீட்டில் பேசலாங்கிற. வீட்டில் போனால் எங்கள் அம்மா என்ன பேசவே விடுறதில்ல. ஒரு துப்பாக்கி எல்லா பிரச்சனையும் தீர்வாயிடுமா? என்ன நம்மளை திரும்ப பார்த்த மாதிரியே பார்க்குறான். இந்தா இந்தாங்க. ஏய் மூஞ்சிக்கு நேரம் நிட்டுற. இந்த பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. இங்கே வேற தெருவுக்கு தெருவு கேமரா வச்சிருக்கான். சார், ஃபோன் அட்டன் பண்ணலைன்னா விட வேண்டியதானே சார்? ஏன் கால் மேல கால் பண்ணிட்டே இருக்கீங்க? மேடம், ஒரு சின்ன எமர்ஜென்சி. என்ன? இந்த போனா கேஸ்ல நம்ம பக்கம் சாட்சி ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த கார்மெண்ட்ஸ் காரங்க வேற காலையே வந்து விளையாடுங்க, கேஸ் வாபஸ் வாங்க சொல்றானுங்க. எத்தனை லட்சம் வேணாலும் தரேன்னு சொல்றானுங்க மேடம். நீங்க லாயரா இல்ல புரோக்கரா? மேடம் போன் வைங்க. ஏண்டா கண்டென்ட்னு சொல்றீங்களே, இப்ப தெரிக்க வர்றோம் பாருடா. என்னடா இது வரைக்கும் 10 பேர் தான் பார்த்துருக்காங்க சார். அப்லோட் பண்ணி 1 நிமிஷம் கூட ஆகல சார். இது 10 லட்சம் ஆகும், 10 மில்லியன் கூட ஆகும் சார்.
இன்றைய முக்கிய செய்திகள். பள்ளி ஆசிரியை பாரதி துப்பாக்கி உரிமம் கோரி விண்ணப்பித்திருப்பது சமூக வலைதளங்களில் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிபவர் பாரதி. தனக்கு இந்த சொல்றா நாகராஜ் டிவி பாத்தியா? ஸ்கூல் டீச்சர் கன் லைசன்ஸ் கேட்டிருக்கா. இது ஒரு பெரிய விஷயம் கூட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கற. போன வேடா. உனக்கு இப்ப புரியாது. பள்ளி ஆசிரிய பாரதி ஒரு சமூக சேவகி என்பதும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் பெண்களுக்கு ஆதரவாக நின்று வருகிறார் என்பதும் நமக்கு கிடைத்திருக்கும் செய்தி. மேலும் இவர் பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பள்ளி ஆசிரிய உயிருக்கு யார் மூலம் அச்சுறுத்தல் இருக்கிறது? ஒருவேளை இவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவரா என்பது போன்ற கோணத்தில் காவல்துறை விசாரித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. துப்பாக்கி உரிமம் பெறுவதற்கு சட்டத்தில் நிறைய வரைமுறைகள் உள்ளது. கன்லைசன்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. தெருவு சுத்தம் மட்டும் தான் என் வேலை. அந்த அம்மா எதை சுத்தம் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. வேற வேலை இல்லையா உங்களுக்கு? மைக்க தூக்கின்னு வந்துடுறீங்க. டீச்சர் என் கன்லைசன்ஸ் கேட்டாங்கன்னு தெரியல. அது சரியா தப்பா நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? நோ கமெண்ட்ஸ். பாரதி டீச்சருக்கு இதெல்லாம் தேவையா? இந்த நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் பையன் டீச்சரை கத்தியால குத்திட்டான். அதனால கன் கேட்டுக்கிறாங்களோ என்னமோ. கன் லைசன்ஸா? நான் இன்னும் டிரைவிங் லைசன்ஸே எடுக்கல. தேவையில்லாத விஷயம் சார் இது. அவங்க பப்ளிசிட்டி தேடுறாங்க. நீ பண்ணதில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாத்தியா? என் நிம்மதியே போச்சு. ஹே பாரதி வந்துட்டாங்கடா. ஏங்க என்னங்க கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. மேடம் என் குழந்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். நீங்கள் இவங்கெல்லாம் கவனிங்க. பிரதர் வாங்கல உள்ள உட்காந்து சாப்பிடலாம். ஏங்க வழி விடுங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். மேடம் மேடம் மைக்கு வழிய விடுங்கடா. டேய் இத ஹை மேடம் ஏதாவது சொல்லுங்க. பதில் சொல்லிட்டு போங்க. கன் லைசன்ஸ் உங்களை பாதுகாக்கவா இல்ல பழி வாங்கவா? துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டிய நேரத்துல ஒரு பள்ளி ஆசிரியர் நீங்களே இதை செய்யலாமா? ஒவ்வொரு வருஷமும் துப்பாக்கி கொலை சம்பவங்கள் அதிகரிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்களும் அதுக்கு ஆதரவா இருக்க போறீங்களா? வெளிநாட்டு கலாச்சாரத்தை இங்க கொண்டு வர நினைக்கிறீங்களா? கன் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களே, அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லா கேள்விக்கும் பதிலா ஏதாவது சொல்லுங்க மேடம். பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? சொல்லுங்க பாரதி, பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க மேடம். சொசைட்டிக்கு நீங்க ராங் எக்ஸாம்பிள் இருக்க போறீங்களா? ஹலோ, ராங் எக்ஸாம்பிளா? நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அமைதியா இருங்க. பப்ளிசிட்டி அமைதியா இருக்கணுமா? அப்ப நாங்க கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்கறது எங்க உரிமை சார். அதே கேட்க சொல்றீங்க. படிச்சவங்க தானே சார் நீங்க? பாரதி மேடத்துக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? ஆபத்து இருக்கு. உங்க மூலியமா தான். ஒரு நியூஸுக்காக துரத்தி டயனாவே கொன்ன ஆளுங்க தான் ஏன் நீங்க? அது ஆக்சிடென்ட் சார். கேள்வி கேட்பதே உரிமை சார். பதில் சொல்றது எங்களுடைய உரிமை. சார் உங்க மக பாரதி உங்ககிட்ட பல வருஷமா பேசுறது இல்லையாமே, அதை பத்தி சொல்ல முடியுமா? என் மக துப்பாக்கி கேட்டிருக்காங்க. அதை பத்தி மட்டும்தான் நீங்க கேள்வி கேட்க முடியும். தேவையில்லாம கேள்வி கேட்காதீங்க. புரியுதா? பாரதி பயமா இருக்கு. பயமா இருக்கு பாரதி. பயமா இருக்கு. பயமா இருக்கு பாரதி. பயமா இருக்கு. பயமா இருக்கு. மெதுவா போ. மெதுவா போ பாரதி. சொல்றேன்ல மெதுவா போ. மெதுவா தான் போறேன். சரி மெதுவா போ. மெதுவா. ஓகே பாத்து. பயமா இருக்குடி. வண்டியே நின்றுச்சு. இறங்குக்கா. இறங்கு. ஏய் எதுக்கு அவளை டெய்லி பயமுறுத்துற? இனிமேல 2 பேரும் சைக்கிள்ல போறதா மட்டும் போங்க. இல்லாட்டி அவளை கூட்டிட்டு போகாத. உழைக்க வந்த இடத்துல அப்பனை பறி விட்டு நிக்கிறவனு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுலாம் ஒண்ணுல எவன் கட்டிக்கிறது? எப்ப பார்த்தாலும் பாரதி பாரதின்னு ஆட்டுக்குட்டி எனக்கு அலையுது. சாரிடி பாரதி. சாரிடி. என் நிழலி நீ, நிஜமும் நீ, என் துணை நீ, தோழி நீ.
இங்க இங்க என்னக்கா கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ சண்டியத்தனம் பண்றது பத்தலன்னு அவனையும் சண்டியராக்க பாக்குறியா? நொட்டா இருக்கா குச்சியை வச்சு விளையாடுறாங்க. சொன்னா கோவால் மட்டும் வந்துருது. நீ என்ன அங்க வாக்குறவ? போய் சட்டி வடி கழுவு. தொப்புள் கொடி உறவும் இல்ல, தோழியவ தாயும் இல்ல, அதை தாண்டி எனக்காக வந்த சொந்தமே. நட்புக்கு இலக்கணம் நீயடி, வலிகள் ஆற்றிடும் தாய்மடி. இவள் எழுச்சியின் வடிவம், பகையை எரிக்கும் உருவம். இவள் அன்பை அளந்தால் அமுத சுரபியும் தோற்கும். என் நிழலினி நிஜமும் நீ, என் துணையினி தோழினி. இசையன கலந்தவள் நீ, இறைவியாய் மலர்ந்தவள் நீ. பேரின்பம் தாலாட்டும் உறவாகதே, சிறகு இன்றி நாம் பறக்கலாம், புதிய உலகிலே மிதக்கலாம். இனி தடைகளை உடைப்போம், புதிய சரித்திரம் படைப்போம். நாம் தோழமை விதைப்போம், விழியில் புன்னகை சுமப்போம். என் அன்பினி நலமும் நீ, என் அன்பினி அனைத்தும் நீ. யாதுமாகி நின்றாய் என் அருகில், தூரம் கடந்து வந்தாய் தூய உணர்வில். காலம் கடந்து போனாலும் நம் நட்பு நீங்காதே. என் நிழலினி நிஜமும் நீ, என் துணையினி தோழினி. கண்டிப்பாக்கா அவனை விட மாட்டேன்க்கா. வாக்கா வா போலாம்.
அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்? அக்கா 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 கருதி அக்கா நான் செத்துறேன். மெது மெது அக்கா இது பண்ணுது. அம்மா ஒரு கையெழுத்துமா, ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் மட்டும் போதும். அவன் வாழ்க்கையில் எந்த பொண்ணையும் தொட முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன். அவனுக்கு தண்டனை கிடைச்சாலும் அவன் அவங்கள தானே பாரதி. இங்கே யாரும் அவனை தப்பானவன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தானே தப்பா பார்ப்பாங்க. நீ ஏமா அப்படி நினைக்கிற? கற்புங்கிறது உடம்புல மட்டும் இல்லைம்மா. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும்னே, அனுபவிச்சா வலி உயிர் போயிரும். எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம். எங்கக்கா போவ? இதுதானக்கா உன் வீடு, இதான் உன் இடம். இதை விட்டு நீ போனோம். உனக்கு புரியாது பாரதி. உன் வயசுக்கு நடந்ததை புரிஞ்சுக்க முடியும். என் வயசுல என் இடத்துல நின்று பார்க்கவே முடியாது. கண்ணாடியில் என்ன பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கு. அக்கா இப்படிலாம் பேசாதக்கா. உன் உடம்பு தான் அழுக்கா இருக்கு, உன் மனசு இப்போ சுத்தமா தான் இருக்கு. முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி எதுவும் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு தானே நான் சொல்றது புரியல. எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா. இன்னைக்கு இந்திராவை கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சினா அவ தங்கச்சி வாழ்க்கையும் நாசமா போயிருந்தா. நாங்க போயிடுறோம், எங்களை விட்டுருங்க. ஏந்திரிமா 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 சொல்றேன். செதஞ்சு கிடக்கிற என் பிள்ளைய எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அவ விஷயமா எந்த முயற்சி எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கண்ணா, பண்ணுங்கண்ணா. இப்படிலாம் பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இரு நான் அப்பாவை கூட்டு வரேன். அப்பா வாப்பா, அங்க அக்கா ஏதோ உளறிட்டு இருக்கா. அத்தை நீங்களும் வந்து சொல்லுங்க, அந்த அயோக்கியனை சும்மா விடக்கூடாது. அப்பா வாப்பா வா. பச்சை நினைவுகளை பத்த வச்சு போனவளே, மொத்த உணர்வுக்குள்ளும் மூச்சாக ஆனவளே, பாதகம் படையெடுக்க பாடையில சாஞ்சவளே, சாதகம் ஆம்பளைக்கு சந்தோஷம் தொலைச்சவளே. வழியாச்சே வள்ளூரும் நிறைஞ்சாச்சே, என்ன குத்தம் செஞ்சோமோ இக்கதிக்கியானோமே, கேள்வி கேட்க யாரும் இல்ல, கேடுகளும் குறையவில்லை, சாஞ்சு எழத்தோளும் இல்ல, எங்க போன தங்கமே தங்கம், சாஞ்சு எழத்தோளும் இல்ல, எங்க போன தங்கமே தங்கம்.
அவங்க போயிட்டாங்கப்பா. ஒரு வார்த்தை கூட பேசல, போயிட்டாங்கப்பா. நீ ஏப்பா எதுவுமே பண்ணல? சொன்னேன்டா, என்னால எதுவும் பண்ண முடியல. அப்புறம் எதுக்குப்பா உனக்கு இந்த யூனிஃபார்ம்? தப்பு பண்ணவன் உயிரோட நிம்மதியா இருக்கான், உன்னால அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியல. எந்த தைரியத்துல இந்த ட்ரெஸ் போட்டு இருக்க? உனக்கு புரியாதுடா, அப்பா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க பாரதி. நீ பண்ண சத்தியத்துக்கு உயிர் இருக்கா? இந்திரா அக்காவுக்கு உயிர் இருந்துச்சு, அவளும் நம்ம கூட இருந்தா. இப்ப அவ இல்ல, செத்துட்டாப்பா, செத்துட்டா. கொன்னுட்ட. நீ தான் இந்திரா அக்காவை கொன்ன. அப்படி பேசாதடா, நான் என்னதான் செய்ய முடியும்? சட்டத்துக்கு சாட்சி முக்கியம்டா. அப்ப வா வா, நான் சாட்சி சொல்றேன். அவனுக்கு என்னையும் தானே கிடைக்க பார்த்தானுங்க. நானும் கேஸ் தரேன், நீ கேஸ் போடு. இல்ல, நார்மல் டெத்னு சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க. நீ தான் அப்படி வாங்கிருக்க. வழி இல்ல கண்ணு. என்ன வழியில? ஒரு கொலையை தடுக்க முடியல, கொலைகாரனை தண்டிக்க முடியல. நீல என்ன போலீஸ்? உனக்கு எதுக்கு துப்பாக்கிலாம்? நீ போலீஸ் இல்ல, என் அப்பனே இல்ல. அம்மா பேசாத, பேசாத. இனி நான் சாகுற வரைக்கும் நீ என்கிட்ட பேசக்கூடாது. பேசாத. பாரதி, பாரதி, பாரதிமா, பாரதி. மிஸ்ஸஸ் பாரதி, சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசுடைய பொண்ணு இல்லையா? ஐ நோ யுவர் ஃபாதர் விஆர்எஸ் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை வெரி ஃபர்ஸ்ட் போஸ்டிங். என்னோட ட்ரைனிங் பீரியடில் ஐ வாஸ் போஸ்டட் அஸ் அன் SHO. உங்கள் அப்பாவுடைய ஸ்டேஷன் தான். வெரி ஹானஸ்ட் மேன், நல்ல போலீஸ் ஆஃபீஸர். பட் 16 வருஷம் அப்பாவுடைய பேசலையாமே, அவ்வளோ பெரிய கோவமா? சி மிஸ்ஸஸ் பாரதி, கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, அவங்க மேலே லைஃப் த்ரெட் இருக்கணும். 2வது, அவங்க மேலே எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இல்லை. இருந்தாலும் சொசைட்டியில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் அதிகமாக ரியாக்ட் பண்ணுறீங்க. அண்ட் சி, உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாக்கும்னு நீங்கள் நம்புகிற அந்த ஆயுதம் ஒரு நாள் உங்களுக்கு எதிராகவே மாறலாம். வெரி சாரி பாரதி. ஒரு கன் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமே எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தான். ஸோ ஐ எம் ரிஜெக்டிங் யுவர் அப்ளிகேஷன். அதுக்கு முக்கியமான காரணமே உங்கள் கோபம் தான். ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடல, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணலன்னு நீங்கள் நம்பிக்கை விட்டுற வேணாம். இந்த கேஸை நம்ம கோர்ட்டு கொண்டு போகலாம். போலாமே, கோர்ட்டுக்கு தானே? தாராளமா போலாமே. ஒரு டிலேடு எஃப்ஐஆரும் இந்த மாதிரியான கேஸுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறதும் எந்த அயோக்கியனுக்கு சாதகமா அமைஞ்சிடும். அமைஞ்சிடுச்சே டீச்சர். உங்களால என்னடி புடுங்க முடியும்? ஒரு அடி முன்னாடி வந்த அறுத்து போட்டுருவேன். ஆம்பளடினா அரிப்பெடுத்தா உரசதான் செய்வேன். எனக்கு சிறுசு பெருசெல்லாம் வித்தியாசம் கிடையாது. எல்லா உடம்பும் ஒண்ணுதான். உன்னை பார்க்கும்போது கூட தான் சூடேறுது. செஞ்சிடவா? மறுபடி கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது மூவ் பண்ண ஆத்தா பொண்ணு 2 பேரும் அம்மனம்மா நடு ரோட்ல கிடப்பாங்க. பொட்டச்சிடி நீ பொத்திக்கிட்டு இருக்கணும். பொட்டச்சிடி நீ பொத்திக்கிட்டு இருக்கணும். குடிடா. அக்கா, பொதுநல வழக்குங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுக்கா. ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு இருக்க. நெருப்பள்ளி கொட்டிட்டு காஃபி குடிடான்னு சொல்கிற. போலீஸ் என்கொயரி பண்ணி கன் லைசன்ஸ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் மூவ் பண்ணவே முடியாது. அதுக்கெல்லாம் 1008 ப்ரொசீஜர் இருக்கு. என்ன ப்ரொசீஜரோ அதை பார்த்துரு. நாமெல்லாம் ஒரு சீனியர் லாயர் தான் இந்த கேஸை மூவ் பண்ண முடியும். புரியுதாக்கா? ரொம்ப வருஷமா நீ ஜூனியராக தானே இருக்க. இந்த கேஸில் சீனியர் ஆயிடு. அக்கா உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. பாரத், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்மளால் ஒரு விஷயம் முடியாதுன்னா அதை பற்றி யோசிக்கக்கூடாது. முடியும்னா அதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. புரியுதா? டைம் இல்லை. பிஐஎல் ப்ரொசீஜர் என்னவோ அதை பார்த்துரு. பாய். ஹலோ பாரத். அக்கா எதுக்கு தான் இப்படி அடம்பிடிக்கிறாங்களோ தெரியலப்பா. இது உன் காஃபி தானே? இது அடம் இல்லைடா, ஆவேசம். உனக்கு பயமா இருக்கா? இருந்தா அவகிட்ட என்னால் முடியலன்னு சொல்லி விட்டுடு, அவ பார்த்துக்குவா. நீங்களும் அப்பா? பாரதி மலையை மோதி உடைக்க ரெடி ஆயிட்டா. நீ ஒளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உதவியா இருக்கு. இந்த காஃபிக்கு பில்லை கட்டிடு. ப்ரோ, பாரதி டீச்சர் கன் லைசன்ஸ் கேட்டது எப்படி ஹைப் ஆச்சோ அதை விட பெரிய வைரல் ஆக போற விஷயம் ஒன்று இருக்கு. அந்த கண்டென்ட்டை மட்டும் இப்போ அப்லோட் பண்ணா எல்லா சேனலும் சும்மா தெரிக்க போகுது. பாரதி, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பொதுநல வழக்குக்காக டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணுமா? ஃபியூச்சர் ரொம்ப முக்கியங்க. நீங்க யாரு? ஓகே, நீங்க? காந்தியடிகள். நீங்க? நான் தான் அம்மன். அம்மன் கையில என்ன? சூலம். அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? யாரெல்லாம் தவறு செய்றாங்களோ அவங்கள இதை வச்சு குத்துறதுக்கு. ஓ, சார் யாரு? சுபாஷ் சந்திர போஸ். இது என்ன? கன். இல்ல இல்ல, மிஷின் கன். நீங்க? சிவன். நீங்க? நான் தான் ராமர். நீங்க? நான் தான் வேலு நாச்சியார். சூப்பர். எல்லாருமே காம்படிஷன்ல வின் பண்றதுக்கு கங்க்ராட்ஸ். Thank you டீச்சர். பை. டீச்சர், எங்க போறீங்க டீச்சர்? அக்கா, நம்ம பிஏஎல் கேஸ் நம்பரிங் ஆயிடுச்சு. ரெஜிஸ்டர் கோர்ட்டால் அலாட் பண்ணிட்டாங்க. கீதா கைலாசம் மேடம் தான் ஜட்ஜி. இந்த கேஸ்க்கான எல்லா விஷயத்தையும் நீ தான் கலெக்ட் பண்ணணும். பார்த்துக்கலாம். ஓகேக்கா. கண்டென்ட்டை கொட்டுறீங்களேடா. பள்ளி ஆசிரியை பாரதி தொடர்ந்திருக்கும் துப்பாக்கி உரிமம் மீதான பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதிபூர்வமாக விசாரணைக்கு உகந்தது என ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி திருமதி கீதா கைலாசம் முன்னிலையில் வருகிற 15ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் நடந்த பாலியல் தொடர்பான வழக்குகளில் இவர் அதிரடி தீர்ப்பினை வழங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தனி கவனத்தையும் பெற்றுள்ளது. 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு துப்பாக்கி உரிமம் வழங்கப்பட வேண்டும் என்று பாரதி தொடர்ந்த பொதுநல வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக கருதப்படுகிறது.
கூறப்படுகிறது. தனக்கு துப்பாக்கி உரிமம் மறுக்கப்பட்ட நிலையில் பள்ளி ஆசிரியர் பாரதி பொதுநல வழக்கு தொடர முயற்சித்தது ஏன் என்பது ஒரு புரியாத புதிராக உள்ளது. அதே சமயம் இந்த பொதுநல வழக்கு நீதிமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதத்தை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சொல்லுங்க சார். இப்போதான் சார் நியூஸ் பார்த்தேன். பாரதி கோர்ட்டில் கேஸ் போட போகிறாங்களாமே. எனக்கும் அதை நியூஸாக தான் தெரியும். ஆனால் அவர் நினச்சா செஞ்சிருவா. எனக்கு அதை கன்ஃபார்மாக தெரியும். இதெல்லாம் தேவையா சார்? நியாயமான கோரிக்கையை போராடி தானே சார் ஜெயிக்கணும். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல சார். சரி விடுங்க, நானும் உங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போகிறேன். என் மகன் ஜெயிக்கிறத வேணா நான் வேடிக்கை பார்ப்பேன். போராடுறப்ப சப்போர்ட் தான் சார் பண்ணுவேன். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா சார்? நான் அப்புறம் பேசுகிறேன். நல்லது சார். ஒரு ஸ்கூல் டீச்சர் கன் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. பின்னாடி அவங்களே பிஎல் கேஸா மாத்திருக்காங்க. கன் லைசன்ஸ் ரொம்ப அவசியமா சார்? என்ன சார் பேசுறீங்க நீங்க? 2012 நிர்பயாங்கிற ஒரு பெண்ணுக்கு மிக கொடூரமான ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்குது. அதன் பிறகு 2014 ஜனவரியில் கான்பூரில் வச்சு அரசாங்கமே நிர்பிக்னு ஒரு கன்னை பெண்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை பற்றின தொடர் நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. மக்களுக்கு அது மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அதனுடைய விலை 1,22,360 ரூபாய். ஒரு சாமானிய பெண் அவ்வளோ விலை கொடுத்து அந்த கன்னை வாங்கி பயன்படுத்த முடியுமா? இப்போ பாரதி டீச்சர்னு ஒருத்தவங்க தங்களுக்கு கண்ணு கேட்டாங்க, அது மறுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய நீட்சியா எல்லா பெண்களுடைய பாதுகாப்பையும் முன்னிறுத்தி ஒரு பொதுநல வழக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் பெண்கள் எல்லாரும் அதை இல்லா இன்னைக்கு அப்பா கூட ஸ்கூலுக்கு போங்க. பாரதி, பொண்ணுங்க பயப்படக்கூடாது தான், ஆனால் இந்த அளவுக்கு பயம் இல்லாமல் இருக்கக்கூடாதுமா. தப்புமா. மா இதெல்லாம் ஏமா அவங்ககிட்ட சொல்கிறீங்க? அவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் மேடம், உங்களை பற்றி தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. நீங்கள் துப்பாக்கி கேட்பீங்க, அதுக்காக கோர்ட்டுக்கு போய் ஒரு பொதுநல வழக்கே போடுவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல மேடம். இப்படி நீங்கள் சண்டை போகிறதுனால நான் இந்த கேஸை வித்ரா பண்ண போகிறதும் இல்லை, என் கேரக்டரை மாற்றிக்க போகிறதும் இல்லை. எல்லாம் தெரிஞ்சும் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரியல. பாய். போராடா, ட்ராப் பண்ணிட்டு தான் வாயேன். மா இவங்களை பிக்கப் பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறதும் வேலையா? பா, நீ ட்ராப் பண்ணுறியா இல்லை தாத்தா கூட்டி ஸ்கூலுக்கு போட்டுமா? நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்கம்மா, நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க. பள்ளி ஆசிரியர் பாரதி துப்பாக்கி உரிமம் கேட்டு தமிழக காவல்துறைக்கு விண்ணப்பித்திருந்த மனு நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் 18 வயது நிரம்பிய பெண்கள் பாலியல் பலாத்காரத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள துப்பாக்கி உரிமம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். கடந்த 2015 மதுரையில் நடந்த ஹெல்மெட் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையின் போது பத்திரிகையாளர்களை அனுமதித்திருந்ததை சுட்டிக்காட்டி இந்த வழக்கிலும் பத்திரிகையாளர்களை விசாரணையின் போது அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் அனுமதி கோரியிருக்கிறது. பிரஸ்ஸுக்காரங்க தேவையில்லாமல் கேள்வி கேட்கக்கூடாது. எல்லாரும் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. கேஸ் நம்பர் 232/2023 பாரதி வெர்சஸ் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா. பெட்டிஷனர் இருக்காங்கல்ல? எஸ் மை லார்ட், இருக்காங்க. மினிஸ்ட்ரி சார்பாக நீங்கள் தான் ஆஜராகிறீங்களா? எஸ் மை லார்ட். என்ன ஜிபி சார் கொடுத்துடலாங்களா? நோ மை லார்ட். அப்போ பேசுங்க. மை லார்ட், ஆர்ம்ஸ் லைசன்ஸ் ஆக்ட் 1959 படி 21 வயது நிரம்பிய எந்த ஒரு இந்திய குடிமகனும் தங்களுடைய சுய பாதுகாப்பிற்காக பிற காரணங்களுக்காக
துப்பாக்கி உரிமம் பெறுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு. ஆனா பொத்தாம் பொதுவான இந்த வழக்கு, அதுவும் 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு துப்பாக்கி உரிமம் வழங்கணும்னு கேட்பது அவசியமற்றது. இவங்க கோரிக்கை தான் என்ன மைலார்ட்? 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு அரசு தானே முன் வந்து துப்பாக்கி உரிமம் வழங்கணுமா? இல்ல 18 வயது நிரம்பிய பாலியல் பலாத்காரத்தால் உட்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு துப்பாக்கி உரிமம் வழங்க முன்னுரிமை அளிக்கணுமா? இவங்க கோரிக்கையில கிளாரிட்டி இல்லை மைலார்ட். பாரதி ஒரு பப்ளிசிட்டி அடிக்ட். முதல்ல அவங்க கன் லைசன்ஸ் கேட்டு அப்ளை பண்ணாங்க. அதேதோ இந்த தேசத்தோட முக்கிய பிரச்சனை மாதிரி சோசியல் மீடியாவில் சேனலில் பரபரப்பாக பேசப்பட்டது. பாரதியோட அப்ளிகேஷனை போலீஸ் ரிஜெக்ட் பண்ண பிறகு தன்னுடைய சொந்த பிரச்சனையை பொதுநல வழக்காக மாற்றி கோர்ட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது கோர்ட்டை ஏமாத்தும் செயல் மைலார்ட். அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் அபராதமும் விதிக்கணும் மைலார்ட். சட்டங்கள் என்பது மக்களின் நலனுக்காகவா, மக்களை அதிகாரம் செய்யவா? இதில் என்ன சந்தேகம்? மக்களின் நலனுக்காக தான் சட்டம். ஆனால் சட்டங்கள் மக்களின் நலனை விட மக்களை அதிகாரம் செய்யத்தானே அதிகமாக பயன்படுத்தப்படுது மயிலாட். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவுற சட்டம் எதுவுமே சாமானியர்களுக்கு உதவுறது இல்லை மயிலாட். அதிகாரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய அதிகாரத்தை மேலும் மேலும் அதிகரிக்கவே இந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க. ஆமா, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கு. நோட்டீஸ் பாயிண்ட் மயிலாட். அப்ப சாமானியனுக்கு அச்சுறுத்தல் இருக்காதா இல்ல இருக்கவே கூடாதா? சட்டம் எல்லோருக்கும் சமம்னு சொல்றோம். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம், இல்லாதவங்களுக்கு இன்னொரு சட்டமா? அப்ப கன் லைசன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? ஒருத்தர் சுட்டு விளையாடவா இல்ல கொலை செஞ்சு பழகவா? சாமானியனுக்கு எதுக்கு சார் கன் லைசன்ஸ்? மைலார்ட், அமெரிக்காவில் நடந்த ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகளால் தான் அதிகமான கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலைகள் எல்லாம் சாதாரண கணவன் மனைவி பிரச்சனைக்காக தான் நடந்திருக்கு. ஒருவேளை நம்ம பெண்கள் கையில் துப்பாக்கி கொடுத்தா நாளைக்கு கணவன்மார்களை கொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒரு பெண் ஒரு ஆணை கொல்லணும்னு நினைச்சா ஒருவேளை உணவு கூட போதுமே, துப்பாக்கி தேவையில்லை. இன்ஃபேக்ட் தினசரி வாழ்க்கையில் ஆண்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்களை விட பெண்கள் தான் அதிகமான ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க. மைலார்ட், நீங்கள் ஒரு பெண்ணின் மனதிலிருந்து பேசுகிறீங்க. துப்பாக்கி உரிமம் சட்டத்தில் ஆண் பெண்ணுன்னு பிரிக்கணும் மயிலாட். அதுக்காக தான் இந்த கேஸே. சட்டம் எல்லோருக்கும் சமம்னு ஆர்டிகல் 14 சொல்லுது. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் வரும்போது விதிகளை தளர்த்திக்கலாம்னு சப்கிளாஸ் 3/15 சொல்லுதே. மிஸ்டர் பாரத், இங்கே சட்டத்துக்கான வகுப்புகள் தேவையில்லை. கேஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. மயிலாட், கடந்த ஆண்டு மட்டும் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களின் பதிவு செய்யப்பட்ட குற்ற வழக்குகள் மட்டும் சுமார் 4,78,278. இதில் பதிவு செய்யப்படாத குற்றங்கள் கணக்கில் அடங்காது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 16 பெண் குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க. வருஷத்துக்கு மட்டும் 6,064 பேர் மயிலாட். இந்தியா முழுக்க பாலியல் கொடுமைனாலையும் துன்புறுத்தல்னாலையும் பாதிக்கப்பட்டு மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற மட்டும் 3,000 பேர் மயிலாட். இப்ப நம்ம பேசிட்டு இந்த நேரம், இந்த நிமிஷம் ஒரு பெண் பாலியல் கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்கா. ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிட்டு இருக்கா. ஒரு பெண் தற்கொலைக்கு தயாராயிட்டு இருக்கா. இது தடுக்கணுமா வேண்டாமா? சட்டம் குற்றவாளிகளை தண்டிக்கும். ஆனா எப்போ? ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட பிறகு. எதிர்த்து தாக்க இயலாதவங்க வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட பிறகு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களே பாதுகாத்துக்கு என்ன வழி இருக்கு மயிலாடு? ஏன் இல்லை? அதுக்கு தானே ஆப் இருக்கு, பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு. பெண்கள் வெளியில போகும்போது கத்தி மாதிரி ஆயுதத்தை கொண்டு போலான்னு சொல்லியிருக்கமே. டிஜிபி கூட பேட்டி கொடுத்துருக்காரு. அதே போலீஸை சேர்ந்தவங்க தான் தன்னுடைய சுய பாதுகாப்புக்காக பட்டன் கத்தி வச்சிருந்த ஒரு பொண்ணை பிக் பாக்கெட்னு அடிச்சு அவமானப்படுத்தின சம்பவம் இருக்கே. பாரத், சட்டத்துக்கு முக்கியம் சாட்சி. அது இருக்கா? இருக்கு மயிலாட். தயவு செய்து நீங்க அதை பார்க்கணும். சேஃப்டிக்காக பட்டன் கத்தி வச்சிருந்தேன். என்ன பிட் பாக்கெட் அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சு கொடுமைப்படுத்திட்டாங்க. இதுக்கு தனியா என்கொயரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த எஸ்ஐக்கு சம்மன் அனுப்புங்க. மைலார்ட், இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த நாட்டில் பெண்கள் வாழவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. எங்க கையில துப்பாக்கி இருந்திருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காதுன்னு யாராவது ஒரு பொண்ணு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? 1000 பேருக்கு மேல சொல்லியிருக்காங்க மயிலாட். பதிவு செய்யப்பட்ட பெண்களின் குரல்களை மட்டுமல்ல, பதிவு செய்யவே முடியாத பெண்களின் குரல்களை, அவர்களது வலிகளை ஆதாரங்களாக்கி உங்ககிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன் மயிலாட். மயிலாட், இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்திருக்க வேண்டிய பெண் தான் வெள்ளாளப்பட்டி இந்திரா. அவங்க இறந்துட்டாங்க.
அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி எழுதின டைரி தான் இது. தயவு செய்து இதை நீங்கள் படிக்கணும் மயிலாட். மயிலாட், இது ஒரு பொதுநல வழக்கு. ஒரு தனிநபர் வழக்கை இந்த வழக்கோடு சேர்த்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. மயிலாட், ஜிபிக்கு விசாகா கமிட்டி உருவானது எப்படின்னு மறந்துடுச்சா இல்லை தெரியவே தெரியாதா? 1997 ஒரு பொதுநல வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் வழக்கின் சாட்சியும் ஆதாரங்களும் தான் பன்னாரி தேவிங்கிற சமூக சேவகி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதன் மூலமாக தான் பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைச்சிட்டு இருக்கு. டியர் பாரதி, அழுக்கு உடம்புக்கு தான்னாலும் மானம்னு ஒரு வார்த்தை புத்திக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த மானம் எங்க இருக்கு பாரதி? 2 மிருகத்துக்கிட்ட நான் கத்தி போராடி இருந்தா கூட தப்பிச்சிருப்பேனோ என்னவோ. ஆனா அந்த பாவிக்கு என் வலி புரியல, அலறது கேட்கல. நான் பொண்ணா பிறந்ததே தப்பு பாரதி, பெரிய தப்பு. பொண்ணை யாரும் பொறுக்கவே கூடாது. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உன் மகளா பொறுக்கணும், இல்லைன்னா உன்ன மாதிரி தைரியசாலியா பொறுக்கணும். இரண்டாயிரத்தி 2007 வெள்ளாளப்பட்டி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த திருநாவுக்கரசையும் இந்திராவின் தாயாரையும் அடுத்த விசாரணைக்கு இந்த கோர்ட்டில் ஆஜராகுமாறு உத்தரவிடுகிறேன். டேய், பாரதி கிளம்பிட்டா. இருப்பா, பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். பண்ணிக்குது. பாரதி போயிட்டாடா. அவளை ரோட்லேருந்து சுரண்டி எடுக்கிறத நான் நியூஸில் பார்க்கணும். ஏய், யார் நீங்க? ப்ரோ சில் ப்ரோ. நாங்க ஃபைட்டர்ஸ் இல்ல, டீச்சரோட ஃபேன்ஸ். டீச்சர் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? டேய் நீ காமி. மேட் இன் இட்டாலி. சிங்கிள் ஸ்டேக் 6+1 ரவுண்ட் சுடலாம். ஐயோ, டீச்சருக்கு எல்லாம் தெரிஞ்சுடா. டேய் நீ காமி. டீச்சர் விக்ரம் பீஸ்ட் துணிவு, இதுக்கெல்லாம் கன்செப்ட்ல நாங்க தான். அதெல்லாம் டம்மி டீச்சர். டீச்சர் ஒரிஜினல். மேட் இன் ஜெர்மன். கிளாக் 26 டபுள் ஸ்டேக் 10+1 ரவுண்ட் சுடலாம். ஐயோ டேய் அதெறா லோக்கல் நாட்டு கொய்யா சும்மா நரன்னு இருக்கும், பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் போய் ஜட்ஜ மாட்டா கேக்குறீங்களே, எப்படி தருவாங்க? எங்க கிட்ட இருக்கு, எது வேணும் எடுத்துக்கோங்க. மேடம் பணம் இல்லையா? இஎம்ஐ ஆஃபர். எனக்கு தேவை துப்பாக்கி இல்லைங்க, அது உங்களுக்கு புரியாது. நன்றி. கன்னு தான் வேணான்ட்டீங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் மேடம். எனக்கு தெரிஞ்ச டீச்சருக்கு தேவை AK-47. மார்னிங் மேம். லைவ் பார்த்தீங்களா மேடம்? இப்போ தான் பார்த்தேன். சிஎஸ்கே டீம் அடிச்ச ஸ்கோர் ஒன்றும் பெருசாக இல்லையே. கிரிக்கெட் இல்லை மேடம், லைவ் கோர்ட். லைவ் கிரிக்கெட் தெரியும், லைவ் கோர்ட்டா? ஓ, அதுக்குள்ள மாமல் வசூல் ஆயிடுச்சா? மேடம் இது சம்மன். சம்மனா? ஹார்ட் பாரதி, என்னம்மா அது காயம்? என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லத்த. பாரா எப்படி அடிபட்டிருக்கு பாரா. ஒன்றும் இல்லடா, சின்ன அடி, காலையில் சரியாயிரும். நீ போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிக்கோ. வா. எது நடக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட அடிக்கடி சண்டை போட்டணும், இப்போ அதே நடந்துருச்சு. இது ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியல. எவனோ என் பொண்ணை பயமுறுத்தி பார்த்துருக்கான். பிடிக்கிறேன். கேஸ் நம்பர் 232/2023
2023 பாரதி வெர்சஸ் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா. பாரத், சாட்சிகள் வந்துட்டாங்களா? எஸ் மை லார்ட். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. ஏமா உங்கள் பேர் என்ன? ராஜேஸ்வரி. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, எல்லாரும் கேட்கணும்ல. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? உங்கள் பேர் ராஜேஸ்வரி இல்லையா? உங்கள் பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கல்ல? அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஜிபி அவர்கள் தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறார். வழக்கத்துள்ள வார்த்தை தானுங்க, படிக்காதவங்களுக்கு புரிகிற மாதிரி தானே சொல்லி ஆகணும். ஜிபி சார், நீங்களும் கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளை உபயோகிக்கலாமே. ஓகே மை லார்ட். உங்கள் பொண்ணு எப்படி இறந்தாங்க? அது உடம்புக்கு முடியாம இறந்துட்டான். உங்கள் பொண்ணோட டைரி தானே சொல்கிறாங்க. அவங்கள யாரோ பாலியல் பலாத்காரம் பண்ணதுனால தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, உண்மையா? இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஒரு பொதுநல வழக்கை கொண்டு வந்தாங்க. யாரோ இந்திராங்கிற பொண்ணோட தற்கொலை தான் காரணம்னு சொன்னாங்க. அந்த டைரி கூட அந்த பொண்ணோட தான் சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லைங்கிறத அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க. இட் இஸ் எ ஸ்டோரி, ஜஸ்ட் அ கிரியேட்டிவிட்டி யுவர் ஆனர். தயவு செய்து இந்த பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்ன டிஃபென்ஸ்? ராஜேஸ்வரி அம்மா, நீங்கள் எங்கிட்ட கொடுத்தது உங்கள் மகளோட டைரி தானே? ஆமா. இந்திரா சாகிறதுக்கு முன்னாடி அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு படித்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு எழுத படிக்க தெரியாது. தன்னை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டானோ அதனால தான் தான் மனமுடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறதாவும் எழுதியிருக்காங்க. அது அவங்க தான் எழுதுனாங்கன்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அப்படியே ராஜேஸ்வரி அம்மா மாற்றி சொல்கிறீங்க, பயமா? பயந்தா. நான் இருக்கேன், பயப்படாதீங்கம்மா. இது ஒரு நாள் வந்த பயம் இல்லைங்கம்மா. நான் பொம்பளைய பிறந்த நிமிஷத்துல இருந்து எல்லாரையும் இந்த அளவுக்குள்ள திணிச்ச பயம். நீ பொண்ணு அடக்கமாறு, எவனாவது அத்துமீறினா பொறுத்துக்க, அசிங்கப்படுத்தினா சகிச்சுக்கன்னு காலங்காலமா எல்லாரும் எங்க தலையில திணிச்சிட்டாங்க. அதனாலதான் என் பொண்ணு அப்படி வளர்த்தேன். அதனாலதான் என் பொண்ணு பலியும் கொடுத்தேன். என் பொண்ணு செத்துட்டாங்கம்மா, செத்துட்டா. அவ உசுரோடு இருக்கும்போது கிடைக்காத நீதி இனி கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன? சட்டம் கடுமையானதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த சட்டம் எங்களுக்கு இல்லம்மா, இல்ல. அந்த சட்டம் கடுமையானதுன்னா ஏன் ஊருக்கு 10 பொண்ணு செத்து போறாங்க, செத்து போறாங்க. என் பொண்ணுக்கு நீதி கேட்டு நான் வரல. எங்களை விட்டுருங்க சாமி, விட்டுருங்க. நாங்க உசுரோட இருந்து பொழைச்சுக்கிறோம். விட்டுருங்க, விட்டுருங்க. பாரத், அவங்களுக்கு உட்கார வைங்க. எஸ் மை லார்ட். அழாதீங்க, வாங்க. மை லார்ட், 2007 வெள்ளாளப்பட்டி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்த திருநாவுக்கரசை நான் எக்ஸாமின் பண்ணணும் மை லார்ட். திஸ் இஸ் அப்சல்யூட்லி வேஸ்ட் ஆஃப் டைம் மை லார்ட். ஜிபி சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. பாரத், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ மை லார்ட். திருநாவுக்கரசே, திருநாவுக்கரசே, திருநாவுக்கரசே. உங்கள் பேர்? திருநாவுக்கரசு. 2007 வெள்ளாளப்பட்டி ஸ்டேஷனில் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்க இல்லையா? ஆமாம். அவங்கள தெரியுமா? தெரியும். அவங்க என் பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க மூத்த பொண்ணு இந்திராவும் என் பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பொண்ணு? பாரதி. சரி, இந்திரா உடம்புக்கு முடியாமல் தான் இறந்துட்டாங்கன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது உண்மையா? சார்,
சொல்லுங்க, இந்திரா உடம்புக்கு முடியாம தான் இறந்தாங்களா? அப்படிதான் அவங்க அம்மா என்னையும் சொல்ல சொன்னாங்க. அப்ப அது உண்மை இல்லை. அந்த டைரி அதெல்லாம் உண்மைதாங்க. ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்திரா பாலியல் பலாத்காரத்தால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் சார் நீங்க ஆக்ஷன் எடுக்கல? அது என் தப்பு தான். அதுக்கு அரசாங்கம் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அதை விட பெரிய தண்டனை என் பொண்ணு எனக்கு கொடுத்துட்டா. அப்ஜெக்ஷன் மை லார்ட். நம்ம பொதுநல வழக்கை விசாரிக்கிறோமா, இவங்க குடும்ப பிரச்சனையை பேசிட்டு இருக்கோமா? நீங்க அவரை கிராஸ் எக்ஸாமின் பண்ண விரும்புறீங்களா? எஸ் மை லார்ட். அதை மட்டும் சொல்லுங்க. டிஃபென்ஸ். ஓகே மை லார்ட். மிஸ்டர் திருநாவுக்கரசு, இந்திரா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது உண்மையான உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? என் பொண்ணு பாரதி பார்த்துருக்கா. ஒருவேளை அவங்க போய் சொல்லியிருந்தா? என் மக போய் சொல்ல மாட்டாங்க. கண்ணால் பார்த்த சாட்சி உங்கள் பொண்ணு இருந்தும் அப்புறம் ஏன் சார் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல? சூழ்நிலை அப்படி. மகள்னு சொல்றீங்களே பாரதி, உண்மையாவே உங்க சொந்த மகளா? புரியல. பாரதி நீங்க உங்களுக்கு பிறந்த சொந்த மகளா? ஆமா. போய் பாரதி இவரோட சொந்த மகளே இல்ல. பாரதி அவர் மகளா இல்லையாங்கிறதெல்லாம் இப்ப எதுக்கு? அது இந்த கேஸ்க்கு தேவைதானா? தேவதா மை லார்ட். இந்த வழக்கே பொய் என்பதற்கு இப்ப இவர் சொன்ன பொய்யே பெரிய உதாரணம். பாரதி இவருடைய மகளே அல்ல, தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட மகள். இந்திரா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் என்பது உட்பட இந்த டைரி, இந்த பொதுநல வழக்கு எல்லாமே பொய். பொய் மை லார்ட். டிஃபென்ஸ், நீங்க கண்டினியூ பண்றீங்களா? தேங்க்யூ மை லார்ட். மை லார்ட், ஜிபிக்கு நல்ல கற்பனை வளம் இருக்கு. நிறைய பொய்களை சொன்னாரு. பட் அதில் ஒரு உண்மையும் இருக்கு. பாரதி திருநாவுக்கரசுடைய மகள் இல்லை. பாரதியை திருநாவுக்கரசு தன் மகளா தத்தெடுத்துக்கிட்டார் தான். ஆனா என்ன நிலைமையில? சார் சார் நீங்க பேசிதான் சார் ஆகணும். அப்போ நான் வெள்ளாளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தேன். நடுராத்திரி 1 மணி இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ ஐயா, நான் வெள்ளாளப்பட்டி அம்பேத்கர் தெருவிலேருந்து கணேசன் பேசுகிறேன் ஐயா. பக்கத்து வீட்டில் ஒரு பச்சை குழந்தைய கள்ளிப்பால் கொடுத்து கொல்ல பார்க்குறாங்க ஐயா. கொஞ்சம் வேகமாக வந்து குழந்தை உயிரை காப்பாற்றிங்கய்யா. உங்களுக்கு கோடி புண்ணியமா போங்கய்யா. எங்கேருந்து பேசுகிறீங்க? அம்பேத்கர் தெருவில் இருந்துங்க. உன் கல்லை உழுவுற, வாத்தா கல்லை உழுவுற. ஏற்கனவே 2 பிள்ளைகளை பெத்து அது ஆம்பளை பிள்ளை பெற்றுருக்கு. ஏற்கனவே பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு உன் மகன் தான் காரணம். அடிச்சு விடுங்கடா. படிக்கிறதுக்கு மட்டும் பொம்பளை வேணும், ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்தா கோடி போட்டுறியா? என்ன மனுஷன் அறியல ஆம்பளையா? யாராவது என் பிள்ளை பக்கத்துல வந்தீங்கன்னா மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு போடுறேன். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவருக்கு புள்ள பிறந்தாலும் அவர் ரத்தத்துக்கு பிள்ளைதான் பிறக்கும். மிருகமா மாறிடுவேன். என் பிள்ளைய கொடுத்துருக்கியா? என் பிள்ளை நான் அங்கே போய் சேரத்துக்கு முன்னாடியே குழந்தைக்கு கள்ளிப்பாலை கொடுத்துருந்ததால குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தான். என் ஈரக்குலையே அடங்கி போச்சு. மகமாயே காப்பாத்திட்டேன். குழந்தையோட அழுக சத்தம் கேட்ட மறு நொடிதான் பிணமா நின்றுட்டு இருந்தேன். சகஜ நிலைமைக்கு திரும்பினேன். அப்படி பிறக்கும் போதே கள்ளிப்பாலை ஊற்றி கொல்ல பார்த்த அந்த குழந்தை தான் பாரதி.
இன்னைக்கு சக பெண்களின் பாதுகாப்பிற்காக கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். லஞ்சுக்கு பிறகு ப்ரொசீட் பண்ணுவோம். என் மக பாரதி அழக்கூடாதுப்பா. தப்பு செஞ்சவன் தகப்பனா இருந்தா கூட தண்டிக்க தயங்காதவன் நீ அழலாமா? நான் உன் பொண்ணு இல்லையாப்பா. யார் சொன்னது? நீ என் மகடா, என் மக. எப்படிப்பா எல்லாத்தையும் தாங்கிட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுக்கறது தண்டனையா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தாண்டா ஆகணும், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ தாண்டா எனக்கு எல்லாமே. உனக்கு கர்வந்தான் அழகு. அழாத பாரு, அழாத. மைலாட், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. கடுமையான சட்டங்கள் இருக்கு சார். குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? எதுவுமே படிப்படியாக தான் குறையும் மிஸ்டர் பாரத். எப்ப? பெண்ணினமே ஒட்டுமொத்தமா அழிஞ்ச பிறகா? மைலாட், போக்சோ சட்டங்கள் ஆகட்டும், பெண்கள் மீதான வன்கொடுமைக்கு உண்டான சட்டங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு பெண்ணோட மரணத்தின் மீது தான் எழுதப்படுது. ஒவ்வொரு சட்ட திருத்தம் வரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பலி தர வேண்டியிருக்கே. அதுக்கு துப்பாக்கி உரிமை தர்றது மட்டும் எப்படி தீர்வாகும்? மைலாட், பெண்கள் கையில் துப்பாக்கி என்பது பயப்படக்கூடிய பிரச்சனை இல்லை. அவளை தாக்க நினைக்கும் மனித மிருகத்தை பயமுறுத்த பயன்படுத்த போகும் ஒரு கருவி. அப்படி பாருங்க, இப்ப சட்டத்துல துப்பாக்கி உரிமம் வச்சுக்க 21 வயசு கட்டாயம். அதை பெண்களுக்கு மட்டும் 18 வயசுன்னு குறைக்கலாமே. இந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியாது மைலாட். சட்டமன்றமும் சட்ட அமைச்சகமும் தான் தீர்மானிக்க முடியும். சார், இந்த வழக்கு லைவ் ரிலே ஆகுது சார். அதை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பார்க்க மாட்டாரா? அவருக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அவர் நினைச்சா நேரில் கூட வரலாமே சார். விளையாட்டுத்தனமா இருக்கு. ஒரு சட்டம் படிச்ச லாயரா எப்படி பேசுறது? ஒரு சட்ட அமைச்சர் இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துக்கு இங்க வருவாரா? என்ன தப்பு? மைலாட், அமைச்சர் விரும்பினா வரலாம், அதுக்கு எதுவும் தடை இல்லையே. இது இந்த நாட்டோட முக்கியமான பிரச்சனை தான். மாண்புமிகு சட்ட அமைச்சர் இந்த கோர்ட்டுக்கு வர முடிஞ்சா இந்த வழக்கு முடிவுக்கு வரும்னு இந்த நீதிமன்றம் திடமாக நம்புகிறது. அண்ணே, கோர்ட் ஹால்ல இருந்து பாரதி கிளம்பிட்டாங்கண்ணே. சூப்பர்ரா. அண்ணன் இப்போ எப்படி அரசியல் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. சிங்கத்தலைவி பாரதி, தங்கத்தலைவி பாரதி, வருங்கால தமிழக பாரதி, மக்களின் அம்மா வணக்கம். மனசாட்சி பாரதி, ஐயா வணக்கம். நீதிபதிகள் பாரதி, சரி விட்டுரு. பாரதி. அம்மா பாரதி, நான் தான் தாத்து தேசிய கட்சியோட தலைவர் ஆள வந்தார். அப்பா பாரதி 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 டாக் ஆஃப் த டவுனே நீதாம்மா. ஏன் சொல்கிறேன்னா அத்தனை அரசியல்வாதி கண்டு ஓ மேலே தான். நீ மட்டும் அரசியலுக்கு வந்துட்டேன்னா இங்கே இருக்க எதிரி கட்சியெல்லாம் உதிரி கட்சி ஆயிரும். உருப்படியாக பேச ஒரு ஆள் இல்லை. ரோலக்ஸ் மாட்டுக்கறின்னு உருட்டுறாங்கம்மா. நெருப்பு மாதிரி தெரிக்கிறியம்மா. வந்துருமா, நம்ம கட்சிக்கு வந்துருமா. ஆட்சியை பிடிக்கிறோம். துப்பாக்கி என்ன துப்பாக்கி, நம்ம ஆட்சியில் பொண்ணுங்களுக்கு பீரங்கியே கொடுப்போம். நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, என்னோட மாநில தலைவர் பதவியை உனக்காக நான் விட்டு தரேன். இந்த பார், புது இனோவா உனக்காக ரெடியா இருக்கு. என்ன சொல்ற? சொசைட்டிக்கு நல்லது பண்றதுக்கு அரசியல்வாதியை தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நன்றி. நான் எடுத்து சொல்லுங்கண்ணா பாப்பாவுக்கு. ஐயா, உங்க கட்சி பேர் என்ன சொன்னீங்க? அது தாத்து. ஏன் காரிக்கு புரியுங்க? இல்லைண்ணே, தாத்து. ஓ அப்படியா? துப்பாக்கின்றது எங்கள் குடும்பத்துக்கு புதுசு இல்லை. எங்கள் அப்பா யூஸ் பண்ணார், அப்புறம் நான் யூஸ் பண்ணேன்.
இப்போ என் பொண்ணு லைசன்ஸ் கேட்டிருக்கேன், அடுத்தது என் பேத்தி கேட்பா. பீரங்கி தர்றேன்னு சொல்லியும் ஒரு ரியாக்ஷனும் இல்லையே. தலைவரே, சைதாபேட்ல ஒரு பொண்ணு கேஸ் வேலை ஏத்திட்டாங்கன்னு தீக்குளிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். சென்சேஷனல் இஷ்யூ. அப்படியா? ஏய், 2 கூட ஆப்பிளோட ஆஸ்பத்திரி வண்டி விடுங்கடா. அப்பா உள்ள வாப்பா. வாப்பா. நீ ஏன் டீச்சர் ஆகக்கூடாது? இனி நான் சாகுற வரைக்கும் நீ என்கிட்ட பேசக்கூடாது. பேசாத. பாரதி, பாரதி, பாரதிமா. இத்தனை வருஷமா வலி எனக்கு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கும் வலிச்சிருக்குன்னு உணராம போயிட்டு. யோ, சட்ட அமைச்சர் எந்த காலத்தில் கோர்ட்டுக்குலாம் வந்தாங்க? லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. நீ ஒன்னியா எலெக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அமைச்சரே வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே ஆட்சியாக நடக்குது இல்லை? நான் கேட்குறேன், இங்கே நடக்கிற பேர் ஆட்சியாகிற. இது மட்டும் எங்க ஆட்சியா இருந்தா சட்ட அமைச்சர் என்ன சட்ட அமைச்சர், பாரதிக்காக முதலமைச்சரே கோர்ட்டுக்கு வந்து நிப்பாரு. என்ன கேள்வி கேட்குறீங்க? ஜிபி சார், சட்ட அமைச்சர் அமைச்சர் அப்படி நினைச்ச நேரத்துக்குள்ள வந்துட முடியாது மயிலாட். என்ன பேச விடுங்க. சட்ட அமைச்சர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க இருக்க போறாரு. அவருக்காக நம்ம காத்திருக்கலாம்னு சொன்னேன். ஓகே மயிலாட். பாரதியின் குரலுக்கு நீதிமன்றம் நோக்கி ஓடோடி வந்து அமைதி. யாரும் உள்ள வரக்கூடாது. இது கோர்ட். சார், நீங்க வெளியே நின்னே பேசலாம். நிக்க சிரமமா இருந்தா உட்கார்ந்து பேசலாம். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். நீங்க நீதி வழங்குற நீதி தேவதை. நீதிக்கு முன்னாடி எல்லாரும் நின்றுதான் ஆகணும். எதிர்கட்சிக்காரர்கள் ஏளனம் செய்தார்கள், மாற்று கட்சிக்காரர்கள் மார்தட்டி கொண்டார்கள். ஒப்பற்ற எங்கள் இனத்தலைவர், நிகரற்ற அறிவாளி, பண்பாளர், போர்ப்படையே வந்தாலும் அஞ்சாத சிங்கம். சார், இது கோர்ட். இங்க தனி மனித துதி எதுவும் தேவையில்லை. இந்த கேஸுக்கு சம்பந்தமா என்ன பேச நினைக்கிறீங்களோ அதை பேசலாம். மன்னிச்சிருங்கம்மா, கேமராவெல்லாம் பார்த்த உடனே பிரஸ் மீட்டோன்னு நினைச்சிட்டேன். நம்முடைய உடன்பிறவா சகோதரி பாரதி தொடர்ந்த இந்த வழக்கு புயல் மாதிரி இந்த தேசத்தையே புரட்டி போட்டிருக்கு. அந்த புயல்ல அடிச்சுக்கிட்டு வந்த சிறு சருகா நானும் இங்க வந்து நிக்கிறேன். சார், இவங்க எல்லாரும் முன்னாடி உங்களை பலார்னு அரைஞ்சா என்ன நடக்கும்? திஸ் இஸ் ரெடிகுலஸ் மை லார்ட். இவர் அமைச்சர், இந்த நாட்டோட கௌரவம். இவரை போய் இப்படி பேசுறாங்க? ப்ளீடர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓ உரிமைக்காக குரல் கொடுக்க வந்த என்ன ஏமா அறையணுங்கிற? சார், நான் அறையணும்னு நினைக்கல. அரைஞ்சா என்ன நடக்கும்னு தான் கேட்குறேன். இந்த நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காகவும் அமைச்சரை மரியாதை குறைவாக கன்னத்தில் அறைந்த குற்றத்திற்காகவும் பாரதிக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து ஆணையிடுகிறேன். நீ என்ன அப்படி கேட்டதே அறிஞ்சது மாதிரித்தமா இருக்கு.
ஏம்மா என்ன அவமானப்படுத்தணும்னு உனக்கே தோணுச்சு? எனக்கு அப்படி தோணலை சார், நீங்கள் தான் அப்படி யோசிச்சிங்க. நான் உங்களை இப்போ அரைஞ்சா இந்த கோர்ட் எனக்கு தண்டனை கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா. law will take its own course. எனக்கு தண்டனை கொடுக்கறனால மட்டும் நீங்கள் பட்ட அவமானம் மாறிடுமா? வாழ்க்கை முழுக்க உங்களை துரத்தாது? கண்டிப்பா துரத்தும். அந்த அவமானம் என்னைக்கு என்ன தூங்க விடாது. அப்போ வன்கொடுமை செஞ்ச பொண்ணுக்கு அதான நிலைமை. நீங்கள் தண்டனை கொடுப்பீங்க. எப்போ? ஒரு தப்பு நடந்த பிறகு நீங்கள் கொடுக்குற தண்டனை கூட பழி வாங்குற நடவடிக்கை தான். ஆனா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு அவ பட்ட அவமானத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒவ்வொரு நாளும் அவளை சித்திரவதை செய்யற அவமானத்தை எப்படி சார் துடைப்பீங்க? 18 வயசுல எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க முடிஞ்சவங்களால துப்பாக்கிக்கு உரிமை கொடுக்க முடியாதா சார்? துப்பாக்கியா? பெண்களே மாபெரும் சக்தி, அவங்க கையில துப்பாக்கி தரணும்னு ஏமா சொல்ற? ஓ, அப்ப கையில கரண்டி மட்டும் கொடுத்து சமைக்க சொல்லலாமா? நான் அப்படி சொல்ல. படிக்கணும், பெண்கள் நிறைய படிக்கணும், பெரிய பெரிய அதிகாரத்துக்கெல்லாம் வரணும், இந்த அம்மா மாதிரி ஜட்ஜ் ஆகணும். எப்படி சார் வர முடியும்? எப்படி வர முடியும்? 9 வயசு பிஞ்சு குழந்தைய கூட விட மாட்டீங்க. ஒருத்தர் மட்டும் இல்ல, கூட்டம் கூட்டமா சேர்ந்து நாசம் பண்றீங்க. பெண்களை கடவுள்னு சொல்லுவீங்க, இருக்கிற எல்லா நதிக்கும் பெண்களோட பெயர் வைப்பீங்க. ஆனா உங்க முன்னாடி ரத்தமும் சதையுமா உயிரோட நிக்கிற ஒருத்திய வெறும் உடம்பா மட்டும் எப்படி சார் பார்க்க முடியுது உங்களால? நித்த செத்து பிழைக்கிறோம் சார். இருட்டா இருக்கே, அங்க போனா 4 பேர் வருவானோ? ரோட்ல ஆள் நடமாட்டம் இல்லையே, இங்க போனா 10 பேர் முளைப்பானோ? பஸ்ல 10 மணிக்கு மேல தனியா போக முடியாது சார். 5 பேர் துரத்துவானோ, கிளாஸ் ரூம்ல வாத்தியார் கை வைப்பானோ, காலேஜ்ல ஆசிட் அடிப்பானோ, அதை பண்ணுவானோ இதை பண்ணுவானோ நித்த யோசிச்சு எப்படி சார் படிக்க முடியும்? எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? ஆண்டாண்டு காலமா ஆண்கள் எந்த உடல் பலத்தால எங்களை அடக்கி வச்சாங்களோ அதுக்கு சமமான பலம் வேணும். உடலால கிடைக்காத அந்த பலத்தை இந்த துப்பாக்கி எங்களுக்கு தரும். துப்பாக்கிங்கிற ஜடப்பொருள் உயிருள்ள ஒரு பொண்ணை காப்பாத்தும்னா அதை கொடுக்கறதுல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? துப்பாக்கின்னு கேட்ட உடனே பயந்து அலறீங்க, வன்முறை வெடிக்கணும் கதறீங்க. 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு துப்பாக்கி உரிமை கொடுக்கறத பத்தி நானா எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. அப்போ பெண்கள் மட்டுமே இருக்கிற ஆட்சியை கொடுங்க, பெண்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இதுல எனக்கு முழு சம்மதம். பெண்கள் பாடசாலை, அவர்களுக்கான கல்லூரி, அவர்கள் வேலை பார்க்கின்ற இடங்கள், மகளிருக்கான பேருந்துகள் அனைத்திலும் துப்பாக்கி ஏந்திய பெண் காவலர்கள் இருப்பார்கள். இதற்கான ஆணை விரைவில் வெளியாகும். நன்றி. என்னையே கோர்ட்டுக்கு வர வச்சுட்டீங்களா? சாரி சார், நீங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சரி, எங்களை எல்லாம் காப்பாற்ற ரொம்ப பாடுபடுற. இருக்கட்டும். பாரதியின் பொதுநல வழக்கு முடிவுக்கு வந்தது. இன்னும் சற்று நேரத்தில் பாரதி தொடர்ந்த பொதுநல வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. பாரதி இந்த பெட்ரோல் விலையோ மதுபான விலையோ உயர்த்த அரசாங்கம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா பெண்கள் பயன்படுத்துற முட்டையோ பாலோ ₹1 ஏத்தணும்னா கூட அரசாங்கம் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா பெண்கள் மட்டும் போராட்டத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா எந்த அரசாங்கமும் இல்லாம போயிடும். அது அந்த அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். எல்லா கதவுலையும் அடைச்சிட்டு ஒரு பூனை மறைச்சு பாருங்க, புலியை பார்ப்பீங்க. அப்படித்தான் எல்லாருமே பாரதியை பார்ப்போம். எப்படி நம்ம நேஷனல் ஆந்தம்க்கு ஒரு சப்கான்ஷியஸா எழுந்து நிக்கிறோமோ அதே மாதிரி பெண்கள் எந்த ஒரு ஆபத்தான இடத்துல இருந்தாலும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் தயக்கமின்றி அதை எதிர்கொள்ளணும். பாரதி ஒரு கிருமி நாசினி. போராடுற குணம் அவங்க பிறப்பிலே இருக்கு. கள்ளிப்பாளையே செரிக்க வச்சவங்க பாரதி. வெள்ளக்கார காலத்துல நம்ம கிட்ட ஜர்னலிஸ்ட் இருந்துச்சு, ஆனா இப்ப புடுங்கிட்டாங்க. ஆனா பாரதிக்காக நம்ம பாதுகாப்பா இருக்கோம். ஒரே பிறவியில ஆணாகவும் பெண்ணாகவும் வாழ்றதெல்லாம் ஒரு வரம். நாங்க அடிச்சு சொல்றோம், நிச்சயமா எங்க பாரதி இந்த கேஸ்ல ஜெயிப்பாங்க. ஹைகோர்ட்டுக்கு 6 நுழைவாசல் இருக்கு. இப்போ நம்ம பாரதி மட்டும் தான் நீதி கேட்டு நுழைஞ்சிருக்காங்க. அந்த 6 நுழைவாசலையும் ஒரு நாள் நீதி கேட்டு எல்லா பெண்களும் நின்னா அரசு இயந்திரமே ஸ்தம்பிச்சு போயிடும். நிச்சயமா இந்த பாரதியோடைய இந்த போராட்டம் அரசாங்கத்துடைய பார்வைக்கு பட்டிருக்கும். அவங்களுடைய இந்த முயற்சி வெற்றி அடையும் நான் நம்புறேன். பாரதிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பாரதி டீச்சருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ சப்போர்ட் பாரதி. ஐ சப்போர்ட் 18 வயது நிரம்பிய பெண்களின் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டி ஆர்ம்ஸ் ஆக்ட்
1959 சட்ட விதிமுறைகளை மாற்ற அரசாங்கத்துக்கு பரிந்துரைக்குமாறு ஆர்டிகிள் 226 மூலம் போடப்பட்ட இந்த பொதுநல வழக்கின் தீர்ப்பு. மனுதாரராகிய பாரதிக்கு தனிப்பட்ட முறையில் துப்பாக்கி உரிமம் மறுக்கப்பட்டதின் நீட்சிதான் இந்த வழக்கு என்றும் அவர் ஒரு பப்ளிசிட்டி அடிக்ட் என்பதையும் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண்கள் பாதுகாப்புக்காக அநேக சட்டங்கள் உள்ளபோது தனிப்பட்ட முறையில் துப்பாக்கி தேவையில்லை எனும் அரசாங்கத்தின் வாதம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச் செயல்களையும் பதிவு செய்யப்படும் வழக்குகள் மற்றும் போக்சோவின் தரவுகளையும் கவனிக்கும் போதும் குழந்தைகளிடமே துப்பாக்கி கொடுக்க வேண்டும் போல இருக்கிறது. ஒரு சொல் குறிலில் இருந்து நெடிலாக மாறும்போது ஆதிக்கத்தை குறிக்கும். பெண் என்பது குறிலாகவும் ஆண் என்ற சொல் நெடிலாகவும் உள்ளது. பெண் மானம் என்ற சொல்லால் அடக்கி ஆளப்படுகிறாள். அதுவே பெண்ணை தற்கொலை செய்யவும் ஆணை கொலை செய்யவும் நிர்பந்திக்கிறது. எந்த ஒரு மரணத்தின் மீதும் சட்ட திருத்தங்கள் எழுதப்படாமல் இருக்க, முன்கூட்டியே குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டிய தீர்மானங்களை வரையறுக்க வேண்டும். ஆண்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் பெண்கள் இருக்கும்போது பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் ஏன் நடக்கின்றது? அந்த பலாத்காரங்கள் மூலம் அந்த ஆணுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அன்பா, காதலா, வாழ்நாள் சந்தோஷமா? எதுவுமே கிடைப்பதில்லை. மாறாக சட்டங்கள் மூலம் சிறை தண்டனை மற்றும் அவமானங்கள் தான் பெறப்போகிறான். இவை எல்லாம் தெரிந்தும் பாலியல் கொடுமைகள் தொடர்கிறது, நடக்கிறது என்றால் நடந்த பின் தண்டனை தரும் சட்டங்களை விட நடக்காமல் தடுக்கத்தான் சட்டங்கள் தேவை என்பது புரிகின்றது. குற்றம் புரியும் நபர்களின் உளவியலை ஆராயாமல் தண்டனை கொடுக்கும் சட்டங்கள் மூலம் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது. இங்க பாரு, என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்னால என்ன வேணா செய்ய முடியும். கோர்ட்ல வச்சு சொல்லுவேன், நீ தொழில் பண்ற, உன் பொண்ண தொழிலுக்கு அனுப்பிதான் சாப்பிடுறேன்னு கோர்ட்ல வச்சுடி. கோர்ட்ல வச்சு சொல்லுவேன், அசிங்கப்பட்டு சாவ. நடக்கும் தவறுகளுக்கு அரசாங்கத்தையும் காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் குறை சொல்லும் முன் உங்கள் குழந்தைகளை, குறிப்பாக ஆண் குழந்தைகளை எப்படி வளர்த்தீர்கள்? பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான உறவு சரியாக அமையாவிட்டால் முழு வாழ்வும் தவறாகி போகும். தாய்ப்பாலுடன் பெண்களை நேசிக்கும் பண்புகளையும் ஊட்டுங்கள். ஏக்கங்கள் நிரம்பிய குழந்தைகள் தான் பின்னாளில் சமுதாயத்தின் கேடான செயல்களை செய்ய ஆரம்பிக்கின்றனர். மனிதர்களுக்கு காமம், கோபம், துக்கம் போன்ற உணர்வுகளை கையாள எந்த பள்ளிக்கூடங்களிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை. வெறும் பாலியல் கல்வி மட்டும் போதாது, பாலியல் உணர்வுகளை கையாள தெரிய வேண்டும். மனுநீதி அரசர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படும் இந்த நாட்டில் இந்திராவின் தாயார் ராஜேஸ்வரியின் கதறலுக்கும் வலிக்கும் பதில் சொல்ல முடியாத இடத்தில் இப்போது நீதிமன்றம் உள்ளது. பல்வேறு சாட்சிகள் இருந்தும் வழக்கு கூட பதியாமல் இந்திராவுக்கு நீதி மறுக்கப்பட்டதற்கு இந்த நீதிமன்றம் வெட்கப்படுகின்றது. இயற்கைக்கு மாறான எந்தவித புரட்சியும் ஆயுதமும் நன்மையை விட தீமையை தான் அதிகம் கொண்டு வரும். 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு பயிற்சி அளித்து துப்பாக்கி கொடுத்தாலும் அவை சரியான நேரத்தில் அவர்களுக்கு உதவுமா? இவை துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு வழிவகுத்துவிட்டால் என்ன செய்வது என பல கேள்விகள் இருப்பதால் மிகுந்த மனகனத்துடன் பாரதியின் மனுவை நிராகரிக்கிறேன். இறுதியாக, இந்த வழக்கிற்காக பாரதி துறந்துவிட்டு வந்த அவருடைய ஆசிரியர் பணியினை திரும்ப வழங்குமாறு அரசாங்கத்திற்கு ஆணையிடுகிறேன். எதுக்காக கோர்ட்டுக்கு வந்தீங்களோ அது நிறைவேறலையே. நிறைவேறலன்னு முழுசா சொல்லிட முடியாது. நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நடக்கலன்னா சுப்ரீம் கோர்ட் போவேன். அங்கேயும் போய் துப்பாக்கி கேட்பேன். துப்பாக்கி கலாச்சாரம் தேவையா? வன்முறை தப்பு இல்லையா? வன்முறையை சகிச்சுக்கணும்னு சொல்ற அகிம்சையும் வன்முறை தான். அநீதிக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை.
பாவிக்கு என் வலி புரியல, அலறக்கு கேட்கல. அவனுக்கு கொன்னணும், அவனுக்கு கொன்னணும். வணக்கம். சென்னை ஆலப்பாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் 10 வயது பள்ளி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த நபர் சம்பவம் நடந்த சில வாரங்கள் கழித்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீமதி, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடாதுன்னு. போமா. இன்னைக்கு என்ன பரிச்சைம்மா? தமிழ்மா. பாய் பாய். என்னம்மா, என்னாச்சு? இருமா சொல்றேன். என்னம்மா தேடுற? இங்கதானே இருந்துச்சு. ஸ்ரீமதி, சொல்லுடா. என்ன தேடுறன்னு சொல்லுமா. நீ எங்கேயாவது எடுத்து வச்சியாமா? என்னன்னு சொல்லு. இந்திய தண்டனை சட்டத்தில் பெண் படுகொலை வகையை விரிவாக சேர்க்க வேண்டும் என தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியிருக்கிறார். பெண் கொலைகள் அல்லது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குற்றவியல் நீதி அமைப்பிலிருந்து வசதியாக தவிர்க்கப்படுகின்றன. இவை தேசிய குற்றப்பதிவு பணியகத்தின் அறிக்கைகளில் கூட விரிவாக குறிப்பிடப்படுவது இல்லை. இந்திய தண்டனை சட்டத்தில் பெண் படுகொலை குறித்த விரிவான வரையறை இல்லை. மேலும் இவை வரதட்சணை தொடர்பான மரணங்கள் அல்லது குடும்ப வன்முறையின் பின்னணியில் நடந்ததாக தளர்வான அடிப்படையிலேயே குறிப்பிடப்படுகின்றன. இது தொடர்பாக தகவல்கள் திரட்டப்பட்டு முறையான நடைமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனைகள் என்னம்மா பண்ற? இது பேக்ல வைமா. இன்னைக்கு கணக்கு பரீட்சை இல்லையம்மா. இருக்கட்டும்மா. பிரச்சனையின் முக்கியத்துவம் அங்கீகரிக்கப்பட்டது. எனவே இந்திய தண்டனை சட்டத்தில் பெண் படுகொலையை விரிவாக சேர்க்க தேவையான நடவடிக்கைகளை தொடங்கவும் பயனுள்ள வகையில் நம்பகமான தரவு சேகரிப்பை எளிதாக்கவும் அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அடபுட்டி பூட்டி வச்ச கூட்ட உடைச்சு பெண் பறவைய பறந்திடவா, அச்சம் மடம் நாடம் நீ எத்தி எறிஞ்சு உன் சிறகினை விரித்திடவா. பெண்ணே நீயே பிரபஞ்சமே, ஆணினம் உன்னில் அடங்குமே. கேள்வி கேட்க நீ துணிந்திடு துணிந்திடு, மோதி பார்க்க நீ விழித்திடு. தேடல் தேடல் நீ தொடர்ந்திடு தொடர்ந்திடு. அடபுட்டி பூட்டி வச்ச கூட்ட உடைச்சு பெண் பறவைய பறந்திடவா, அச்சம் மடம் நாடம் நீ எத்தி எறிஞ்சு உன் சிறகினை விரித்திடவா.